அருமையான இந்த அருங்குடை இயக்கத்தினுடைய மையத்தினுடைய டைரக்டர் ஃபாதர் அமல்ராஜ் அடிகளாரை பார்க்கும் பொழுது இந்த காலத்திற்கு ஏற்ற ஒரு தாசனை ஆவியானவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். கரங்களை கொட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஃபாதரை பார்க்கும் பொழுது இஸ்ராயேல் மக்களுக்காக ஒரு ஆயன் தேவை, எப்படிப்பட்ட ஆயன் தேவை என்று கடவுள் நினைத்து யூத மக்கள் தங்களுக்கு எப்படியாவது ஒரு அரசர் வேண்டும் என்று கேட்டார்கள். சவுலை ஏற்படுத்தினார். ஆனால் சவுலினுடைய ஆட்சி சரியில்லாத போது கடவுள் அந்த மக்களுக்காக கொடுத்த ஒரு அரசன், ஒரு மெய்ப்பன் தான் தாவீது. ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த தாவீது மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு மெய்ப்பனாக மாற்றினார். ஆனால் மக்களுக்கு மெய்ப்பனாக இருந்தாலும் தனக்கொரு மெய்ப்பன் தேவை என்பதை அவர் அறிந்து திருப்பாடல் 23 மையப்படுத்தினார். அதுதான், ஆண்டவர் என் நாயன், எனக்கு ஏது குறைவில்லை, எனக்கு ஏது குறைவில்லை. அமல்ராஜ் அடிகளாரை அப்படித்தான் இந்த நாளில் நான் பார்க்கிறேன். கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இரவு ஜெபம் இயேசு இரவிலே இருந்து ஜெபித்த அதே பிரசன்னத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு பாக்கியத்தினுடைய இரவு. நீங்கள் வந்திருக்கிற இடம் சீயோன் மலை, வாழும் கடவுளுடைய நகர், விண்ணக எருசலேம். இதை சுற்றிலும் பல்லாயிரக்கணக்கான தூதர்கள் நிற்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பானவர்களே, நாம் இப்பொழுது ஒரு சில பல்லவியை பாடி ஆண்டவரை சற்று நிமிடம் ஆராதித்து ஆண்டவருடைய ஃபாதர் சொன்னது போல அவர் வெளிப்படுத்துகிற செய்தியை நாம் கேட்க போகிறோம். ஆமென். பரிந்து பேசும் மாதாவே, பரிந்து பேசும் மாதாவே, பரிந்து பேசும் மாதாவே, பரிந்து பேசும் மாதாவே. 2-4 கொடுத்துட்டப்பா. பரிந்து பேசும் மாதாவே, பரிந்து பேசும் மாதாவே, பரிந்து பேசும் மாதாவே, பரிந்து பேசும் மாதா. கரங்களை குட்டி. பரிந்து பேசும் மாதாவே, பரிந்து பேசும் மாதாவே, பரிந்து பேசும் மாதாவே, பரிந்து பேசும் மாதாவே. மாதாவே, மாதாவே, பரிந்து பேசும் மாதாவே, 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 பரிந்து பேசும். கரங்களை கொட்டி பாடுவோம். பரிந்து பேசும் மாதாவே, பரிந்து பேசும் மாதாவே, பரிந்து பேசும் மாதாவே, பரிந்து பேசும் மாதாவே, பரிந்து பேசும் மாதா. பரிந்து பேசும் ஐயா, பரிந்து பேசும் மாதாவே, பரிந்து பேசும் மாதாவே. மாதாவே, மாதாவே, பரிந்து பேசும் மாதாவே. அற்புதம் செய்யும் இயேசுவே, அற்புதம் செய்யும் இயேசுவே, அற்புதம் செய்யும் இயேசுவே, அற்புதம் செய்யும் இயேசுவே. படுவோம். அற்புதம் செய்யும் இயேசுவே, அற்புதம் செய்யும் இயேசுவே, அற்புதம் செய்யும் இயேசுவே, அற்புதம் செய்யும் இயேசுவே. இயேசுவே, இயேசுவே, அற்புதம் செய்யும் இயேசுவே.
இயேசுவே இயேசுவே அற்புதம் செய்யும். கரங்களை கொட்டி பாடுவோம். திருக்கரத்தான் தாங்கி என்னை திரு சுத்தம் போல் என்னை வழி நடத்தும். திருக்கரத்தான் தாங்கி என்னை திரு சுத்தம் போல் என்னை வழி நடத்தும். பெருமழை போல் பெய்யட்டும், பெருமழை போல் பெய்யட்டும். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் திரு ரத்தம். பாடுவோம். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் திரு ரத்தம். திருக்கரத்தான் தாங்கி என்னை திரு சுத்தம் போல் என்னை வழி நடத்தும். சகோதரமே, திருக்கரத்தான் தாங்கி என்னை திரு சுத்தம் போல் என்னை வழி நடத்தும். பெருமழை போல் பெய்யட்டும், பெருமழை போல் பெய்யட்டும். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் திரு ரத்தம். பாவமெல்லாம் கழுவிவிடும், பாவமெல்லாம் கழுவிவிடும். நோய்களெல்லாம் போக்கிவிடும், நோய்களெல்லாம் போக்கிவிடும். கவலையெல்லாம் நீக்கிவிடும், கண்ணீரெல்லாம் துடைத்துவிடும். தடைகளெல்லாம் நீக்கிவிடும், சோர்வினையே மாற்றிவிடும். சோதனைகள் அகற்றிவிடும். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் திரு ரத்தம். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் திரு ரத்தம். கரங்களை கட்டி பாடுவோம். திருக்கரத்தான் தாங்கி என்னை திரு சுத்தம் போல் என்னை வழி நடத்தும். திருக்கரத்தான் தாங்கி என்னை திரு சுத்தம் போல் என்னை வழி நடத்தும். எரிதணல் நெருப்பே, எரிதணல் நெருப்பே, எரிதணல் நெருப்பே, நெருப்பே. என் உதட்டினை தொடும், என் அசுத்தத்தை நீக்கும். நெருப்பே, நெருப்பே, நெருப்பே. எரிதணல் நெருப்பே, எரிதணல் நெருப்பே, எரிதணல் நெருப்பே, நெருப்பே. என் உதட்டினை தொடும், என் அசுத்தத்தை நீக்கும். நெருப்பே, நெருப்பே, நெருப்பே. ரெண்டு கரங்களை உயர்த்தி உயிருள்ள இறைவனின் ஆவியே எம்மில் எழுந்தருளும். பாடுவோம். உயிருள்ள இறைவனின் ஆவியே எம்மில் எழுந்தருளும். உடையும் என்னை உருமாற்றும், நிரப்பும் என்னை குணப்படுத்தும். உடையும் என்னை உருமாற்றும், நிரப்பும் என்னை வழி நடத்தும். உயிருள்ள இறைவனின் ஆவியே எம்மில் எழுந்தருளும். உயிருள்ள இறைவனின் ஆவியே எம்மில் எழுந்தருளும். பாடுவோம். உயிருள்ள இறைவனின் ஆவியே எம்மில் எழுந்தருளும். உடையும் என்னை உருமாற்றும், நிரப்பும் என்னை குணப்படுத்தும். உடையும் என்னை உருமாற்றும், நிரப்பும் என்னை வழி நடத்தும். உயிருள்ள இறைவனின் ஆவியே எம்மில் எழுந்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
அவர் இம்மையில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து மீட்க வல்லவரிடம் பலத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் ஒப்பு கொடுத்தார். அவருக்கு இருந்த பயபக்தியை முன்னிட்டு பிதாவானவர் இயேசுவுக்கு செவி சாய்த்தார். அம்மே பிரியமானவர்களே, எல்லோரும் ஜெபத்தோடு அமர்வோம். நாம் இப்பொழுது ஒரு பாடலை பாடி இந்த செய்திக்கு கடந்து போகிறோம். ஏனென்றால் திருப்பாடல் 137 சொல்லுகிறது, ஆண்டவரே, நான் உம்மை புகழாவிடில் என் நாவு மேல்வாயோடு ஒட்டி போவதாக. நான் உம்மை நினையாவிடில் என் கை சூம்பி போவதாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு சொல்லுவோம், ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் ஒரு கரங்களை கொட்டி ஆண்டவரை ஸ்துதியுங்கள். 150வது திருப்பாடலின்படி எல்லோரும் கரங்களை கொட்டி எக்கால துணி முழங்க யாடோடு குழலோடு இசையோடு ஆண்டவரை புகழ்வோம். ஏனென்றால் ஆண்டவரை புகழ்வது நல்லது, அவருடைய திருப்பெயரை பாடுவது நல்லது. அந்த வசனம் சொல்லுகிறது, காலையில் அவருடைய இரக்கத்தையும் இரவெல்லாம் அவருடைய பிரமாணிக்கத்தை எடுத்துரைப்பது நல்லது. ஹல்லேலூயா. சப்தம் உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தம்மை நோக்கி கூவி அழைக்கிற காக்கை குஞ்சுகளுக்கு என் கடவுள் தீனி கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த இடத்தை பார்க்கும் பொழுது என் ஆண்டவர் இஸ்ராயேல் மக்களை பகல்லே மேகமாகவும் இரவிலே நெருப்பாகவும் வழி நடத்தினார். அந்த நெருப்பு தான் பரிசுத்த ஆவி. இன்றைக்கு இந்த இரவிலே அசைவாடி செயல்பட போகிறார். அந்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறார். ஆமென். இந்த ஆவியானவர் நம்மை வழி நடத்தவிட்டால் எல்லாரும் இந்த இரவிலே இருக்க முடியாது. எல்லாரும் நித்திரையில் தான் இருப்பீர்கள். ஒருவேளை சில பலவீனத்தோடு நீங்கள் நித்திரையில் இருந்தாலும் தூங்கினாலும் கூட உறக்கத்திலும் தூக்கத்திலும் கடவுள் நன்மை செய்வார். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நீ அறியாத காரியங்களையும் உனக்கு எட்டாத காரியங்களையும் கடவுள் வெளிப்படுத்த போகிறார். இந்த பாடல் பாடும் பொழுது யோனா ஆகமத்தை கடவுள் இந்த பாடலிலே வெளிப்படுத்துகிறார். நாம் எல்லாரும் மனிதர்கள், இந்த உலகத்திலே வாழ்கிறோம். இந்த உலகத்திலே வெறும் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை. ஆட்சி புரிவோர், அதிகாரம் தாங்குவோர், இருளில் திரிகிற ஆவிகள், பொல்லாத ஆவிகள், வான்வெளியில் திரிகிற ஆவிகள், இவற்றோடெல்லாம் நாம் போராட வேண்டியிருக்கிறது. ஆனால் இந்த போராட்டத்திலே நாம் வெற்றி பெற வேண்டும். ஆவிக்குரிய படைக்கலங்களை எடுத்து நாம் வெற்றி பெற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இந்த யோனா ஆகமத்தில் யோனா மீனினுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது அவருடைய உயிர் ஊசலாடியதா. நினிவே தேசத்துக்கு போக வேண்டிய இந்த யோனா கடவுளுடைய திட்டத்தில் இருந்து அவருடைய வழிநடத்திலிருந்து மீறி தவறி போகிற ஒரு வாழ்க்கையில் போகும் பொழுது அந்த கப்பலிலே பயணம் செய்து கப்பலில் இருந்து எடுத்து கடலில் போட்டு இறுதியிலே ஆண்டவருடைய அந்த விருப்பப்படி கட்டளைப்படி ஒரு மீனுக்கு கட்டளையிட்டு அந்த மீனுடைய வயிற்றிலே யோனா இருக்கிறார். இந்த யோனாவினுடைய உயிர் மீனினுடைய வயிற்றில் ஊசலாடியதா. அந்த நேரத்தில் அவன் ஒரு பொருத்தனை செய்கிறான். அந்த பொருத்தனை என்ன தெரியுமா? நான் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வந்து நன்றி பலியேறெடுப்பேன். நான் ஆண்டவருடைய ஆலயத்திலே வந்து நன்றி பலி ஏறெடுப்பேன் என்று பொருத்தனை செய்த பொழுது எந்த மீனுக்கு கட்டளையிட்டு இந்த யோனாவை விழுங்க செய்தாரோ அதே மீனுக்கு மீண்டும் கட்டளையிட்டு நினிவேயிலே கொண்டு கக்கினது. யோனாவினுடைய உயிர் ஊசலாடிய பொழுது அவன் ஒரு பொருத்தனை செய்தான். நான் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வந்து நன்றி பலி ஏறெடுப்பேன். தொடர்ந்து பாருங்கள்,
நினிவே தேசத்திலே போகும் பொழுது, இந்த தேசத்தில் என்ன நடக்க போகிறது என்று பார்க்கும் பொழுது, ஆண்டவர் யோனா நடாமல், யோனா நீர் பாய்ச்சாமல், உரம் போடாமல், தானாக ஒரே ஒரு இரவிலே முளைத்து வந்த ஆமணக்கு செடியினுடைய நிழல், அந்த வார்த்தை கவனித்துக் கொள்ளுங்க, அந்த ஆமணக்கு செடியினுடைய நிழல் யோனாவினுடைய மனசோர்வை நீக்கியதா? பிரைஸ் தி லார்ட். ஒரு ஆமணக்கு, கடவுள் நட்ட, கடவுள் ஏற்பாடு செய்த ஆமணக்கு செடியினுடைய நிழல் யோனாவினுடைய மனசோர்வை நீக்கியது. ஆண்டவருடைய திட்டப்படி ஏற்பாடு செய்திருக்கிற இந்த அருங்கொடை இல்லத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த இரவு ஜெபத்தின் வழியாக இந்த தெய்வத்தினுடைய பிரசன்னம் உங்கள் யாவருடைய மனசோர்வை நீக்கி போடுவதாக. ஆகவே தான் என்னுடைய இதயத்தில் எழும்பிய ஒரு பாடல் தான் மனசோர்வை நீக்கும் நிழலே. இந்த பாடலை நாம் எல்லோரும் சேர்ந்து நான் பாடுங்கள் தயவு செய்து. ஆண்டவருடைய செய்திக்கு கடந்து போவதற்கு முன்னதாக இந்த பாடல் இயேசுவை காண்போம் என்ற ஒரு பாடல் புஸ்தகத்தில் பின்னாலே இருக்கிறது. தேவையுள்ளவர்கள் அதை வாங்குங்கள். அதில் ஒரு ஸ்டிக்கர் கூட, உங்களுக்கு புது வருட ஸ்டிக்கர் கூட கொடுக்கப்படும். அதே வேளையில் அந்த பாடல் புஸ்தகத்தில் இருக்கிறது 171வது பாடல். இதில் உள்ள பாடல்கள் எல்லாம் யூடியூபிலே லுக்கிங் அண்ட் ஜீசஸ் த லார்ட் ரெயின்ஸ் அந்த யூடியூபிலே நீங்கள் பார்க்க முடியும். மெசேஜஸ், பாடல்கள் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகள், அருமையான சகோதர சி ஸ்கேல் கொடுத்து டெம்போ 24 போட்டுடுங்க. எல்லோரும் இப்பொழுது பாட அமே. மனசோர்வை நீக்கும் நிழலே, உம் நிழலென் மீது படட்டும். மனசோர்வை நீக்கும் நிழலே, உம் நிழலென் மீது படட்டும். எல்லா இருளினை அகற்றும் ஒளியே, உம் ஒளி என் மீது விழட்டும். எல்லா இருளினை அகற்றும் ஒளியே, உம் ஒளி என் மீது விழட்டும். கரங்களை கூட்டி பாடுவோம். மனசோர்வை நீக்கும் நிழலே, உம் நிழலென் மீது படட்டும். பாடுவோம். மனசோர்வை நீக்கும் நிழலே, உம் நிழலென் மீது படட்டும். எல்லா இருளினை அகற்றும் ஒளியே, உம் ஒளி என் மீது விழட்டும். எல்லா இருளினை அகற்றும் ஒளியே, உம் ஒளி என் மீது விழட்டும். பெரும் சுமைகளை எளிதாய் மாற்றும், என் உள்ளத்தில் அமைதியை அருளும். உம் கரத்தினை என் மேல் வையும், என் செதில்கள் கழந்து போகும். உம் கரத்தினை என் மேல் வையும், என் செதில்கள் கழந்து போகும். உம் சிறகின் நிழலில் நான் தங்கி வாழ், என் நிழலே நிழலே நிழலே. உம் சிறகின் நிழலில் நான் தங்கி வாழ், என் நிழலே நிழலே நிழலே. கரங்களை கொட்டி. மனசோர்வை நீக்கும் நிழலே, உம் நிழலென் மீது படட்டும். பாடுங்கள். மனசோர்வை நீக்கும் நிழலே, உம் நிழலென் மீது படட்டும். எல்லா இருளினை அகற்றும் ஒளியே, உம் ஒளி என் மீது விழட்டும். எல்லா இருளினை அகற்றும் ஒளியே, உம் ஒளி என் மீது விழட்டும். பெரும் சுமைகளை எளிதாய் மாற்றும், என் உள்ளத்தில் அமைதியை அருளும். உம் கரத்தினை என் மேல் வையும், என் செதில்கள் கழந்து போகும். உம் கரத்தினை என் மேல் வையும், என் செதில்கள் கழந்து போகும். உம் சிறகின்
நிழலில் நான் தங்கி வாழ். என் நிழலே நிழலே நிழலே, உன் சிறகின் நிழலில் நான் தங்கி வாழ். என் நிழலே நிழலே நிழலே. ஒப்பு கொடுத்து பாடுவோம். உப்பலத்திலே மதிலையும் தாண்ட ஆண்டவரே உம்முடைய வலிமையை தாரும் என்று கேளுங்கள். ஒப்பு கொடுத்து பாடுவோம். உம்பலத்திலே எம்மதிலையும் தாண்ட உம் வலிமையால் உயர பறக்க. உம்பலத்திலே எம்மதிலையும் தாண்ட உம் வலிமையால் உயர பறக்க. ஓடினாலும் களைப்படையாமல், நடந்தாலும் சோர்வடையாமல். ஓடினாலும் களைப்படையாமல், நடந்தாலும் சோர்வடையாமல். என் நிழலே நிழலே நிழலே, என் நிழலே நிழலே நிழலே. மனசோர்வை நீக்கும் நிழலே, உம் நிழலின் மீது படட்டும். படுவோம். மனசோர்வை நீக்கும் நிழலே, உம் நிழலின் மீது படட்டும். எல்லா இருளினை அகற்றும் ஒளியே, உம் ஒளியன் மீது விழட்டும். பெரும் சுமைகளை எளிதாய் மாற்றும், என் உள்ளத்தில் அமைதியே அருளும். உம் கரத்தினை என் மேல் வையும், என் செதில்கள் கடந்து போகும். உம் கரத்தினை என் மேல் வையும், உம் செதில்கள் கடந்து போகும். உம் சிறகின் நிழலில் நான் தங்கி வாழ். என் நிழலே நிழலே நிழலே, உம் சிறகின் நிழலில் நான் தங்கி வாழ். என் நிழலே நிழலே நிழலே. என் உடலினை தைக்கும் முட்கள் என்னை குத்தி வருத்தும் கொடுமை. என் உடலினை தைக்கும் முட்கள் என்னை குத்தி வருத்தும் கொடுமை. உம் அருளே எனக்கு போதும், உம் வல்லமை எம்மில் வெளிப்படட்டும். உம் அருளே எனக்கு போதும், உம் வல்லமை எம்மில் வெளிப்படட்டும். என் உயிரே உயிரே உயிரே, கரங்களை கொட்டி. என் உயிரே உயிரே உயிரே, மனசோர்வை நீக்கும் நிழலே, உம் நிழலின் மீது படட்டும். எல்லா இருளினை அகற்றும் ஒளியே, உம் ஒளியன் மீது விழட்டும். பெரும் சுமைகளை எளிதாய் மாற்றும், என் உள்ளத்தில் அமைதியை அருளும். உம் கரத்தினை என் மேல் வையும், என் செதில்கள் கழந்து போகும். உம் சிறகின் நிழலில் நான் தங்கி வாழ். என் நிழலே நிழலே நிழலே, உன் சிறகின் நிழலில் நான் தங்கி வாழ். என் நிழலே நிழலே நிழலே. உம் இறக்கையின் நிழலையே நான் புகலிடமாக கொண்டுள்ளேன். உம் இறக்கையின் நிழலையே நான் புகலிடமாக கொண்டுள்ளேன். இடர்கள் நீங்க வேண்டுகிறேன், உம் உதவியை நாடி நிற்கின்றேன். இடர்கள் நீங்க வேண்டுகிறேன், உம் உதவியை நாடி நிற்கின்றேன். என் நிழலே நிழலே நிழலே, நிழலே நிழலே நிழலே. மேன் மனசோர்வை நீக்கும் நிழலே, உம் நிழலின் மீது படட்டும். எல்லா இருளினை அகற்றும் ஒளியே, உம் ஒளியன் மீது விழட்டும். பெரும் சுமைகளை எளிதாய் மாற்றும்,
என் உள்ளத்தில் அமைதியை அருளும். கரத்தினை என் மேல் வையும், என் செதில்கள் கழந்து போகும். உம் சிறகின் நிழலில் நான் தங்கி வாழ், என் நிழலே நிழலே நிழலே. உம் சிறகின் நிழலில் நான் தங்கி வாழ், என் நிழலே நிழலே நிழலே. உம் சிறகின் நிழலில் நான் தங்கி வாழ், என் நிழலே நிழலே நிழலே. நம்முடைய கண்களை மூடி ஆண்டவரை பேசும் என்று சொல்லுங்க. மோசையோடு பேசின ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. அன்றைக்கு பவுல் போதிக்கும் பொழுது அந்த போதனை மனதில் இருத்தும்படியாக லீதி அவனுடைய இருதயத்தில் அருளொளி வீசின ஆண்டவர் நம்முடைய இருதயத்திலும் அருளொளி வீசுவாராக. வார்த்தையை விடுத்து குணப்படுத்தின ஆண்டவர் இந்த வார்த்தைகள் வழியாக நம்மை குணப்படுத்துவாராக. எம்மாவுக்கு சென்ற பாதையில் 2 சீடர்களுடைய வாழ்விலே இயேசு அப்பத்தை பிட்டு மறைநூலை தெளிவாக்குகையில் அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு உள்ளங்கள் கொழுந்து விட்டு எரிந்து இயேசுவை கண்டு கொண்டது போல விதைக்கப்படுகிற வார்த்தைகள் வடியோரத்திலும் முச்செடியிலும் பாறை நிலத்திலும் விழாமல் நல்ல நிலமாகிய நம்முடைய இருதயங்களில் விழுந்து 100 மடங்கு பலன் கொடுப்பதாக. விதைக்கப்படுகிற வார்த்தைகள் நாம் விசுவசித்து மீட்பு பெறாதபடி இருக்க அலகையானவன் எடுத்துக்கொண்டு போகாதபடி ஆண்டவருடைய வல்லமை நம்மை மூடுவதாக. எல்லா தடைகளும் மாறட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து உம்முடைய பிரசன்னத்தோடு இந்த உயிருள்ள வார்த்தைகளுக்கு கடந்து வருகிறோம். தூய தந்தையே, ஆமென். ஒரு கரங்களை கொட்டி ஆண்டவரை ஸ்துதிப்போம். இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, பல பகுதிகளிலிருந்தெல்லாம் பலரும் வீடுகளிலே நித்திரை கொள்கிறார்கள். பலவிதமான அலுவல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற இந்த இரவு நேரத்திலே ஆண்டவரை தேடி அவரோடு இயேசு கேட்டது போல 1 மணி நேரம் உங்களுக்கு என்னோடு ஜெபிக்க முடியாதா என்று கேட்டது போல இயேசுனுடைய சமூகத்திலே நாம் இருந்து ஜெபிக்கவும் ஆராதிக்கவும் அவருடைய வசனத்தை கேட்கவும் அவருடைய விடுதலையை ஆசிரை பெறவும் நாம் கடந்து வந்திருக்கிறோம். த பைபிள் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவரை தேடுங்கள் நீங்கள் வாழ்வீர்கள். அவரை தேடுவோருக்கு எதுவும் குறைபடாது. அவரை தேடுபவர்கள் மகிழ்ச்சியின் தைலத்தால் நிரப்பப்படுவார்கள். அவரை தேடுபவர்கள் புத்துயிர் பெறுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த இரவு நேரத்திலே ஆண்டவரை தேடி கடந்து வந்திருக்கின்றோம். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொன்னார். இந்த இரவிலே உங்களுக்காக ஆண்டவர் வெளிப்படுத்திய செய்தி, இறை செய்தி என்னவென்றால், ஒரு 8 வீடை பற்றி நாம் தியானிக்க போகின்றோம். என்னென்ன நாம் எல்லாரும் ஒரு வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வீடுகளிலிருந்து தான் நாம் இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிறோம். நம்முடைய வீடுகள் எல்லாம் ஒரு குட்டி திருச்சபை.
ஆகவே வீடை பற்றி, நம்முடைய இல்லங்களை பற்றி சற்று நாம் இந்த இரவிலே தியானித்து, நம்முடைய இல்லங்களிலே, வீடுகளிலே கடவுள் நமக்கு கொடுக்கிற பிளஸ்ஸிங்கை, ஆசீர்வாதத்தை நாம் பெற இருக்கின்றோம். முதலாவதாக மார்க்கு நற்செய்தி 2ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கும் பொழுது அங்கே ஒரு வீடு வருகிறது, ஒரு ஹவுஸ், ஒரு இல்லம் வருகிறது. அது யாருடைய இல்லம் என்றால், கலிலேயாவில் உள்ள கப்பர்நகூம் என்ற ஊரிலே பேதுருடைய மாமியாருடைய வீடை பற்றி சொல்லப்படுகிறது. இந்த மார்க்கு நற்செய்தி 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிற வீடு தான் பேதுருடைய மாமியாருடைய வீடு. இந்த வீட்டிலே தான் பேதுருடைய மாமியார் காய்ச்சலாய் இருந்த பொழுது இயேசு அங்கே சென்று பேதுருடைய மாமியாருடைய காய்ச்சலை கடிந்து கொண்டு அந்த மாமியார் பணிவிடை செய்யக்கூடியவளாக மாறிவிட்டாள். ஆகவே எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வீட்டிலே அதன் பிற்பாடு இயேசு கடந்து போகிறார். அந்த வீட்டிலே ஒரு சிறிய வீடு அது. அந்த வீட்டிலே இயேசு இருப்பதை அறிந்து திரளான மக்கள் கடந்து வந்தார்கள். பல தேவைகளோடு, பல பாதிப்புகளோடு, பல வியாதிகளோடு, பல பிரச்சனைகளோடு அந்த வீட்டிலே கடந்து வந்தார்கள். அந்த வீடு முழுவதும் இடமில்லை, வெளியே இருந்தார்கள். ஒரு பிக் கிரவுட், ஒரு பெரிய கூட்டம் இயேசு அங்கே இருந்ததினால் அவரை பற்றி கேள்விப்பட்டு அதிலே ஒரு பெரிய கூட்டம் இருந்ததை பார்க்கிறோம். அதிலே மறைநூல் அறிஞர்களும் இருந்தார்கள், எளிய மக்களும் இருந்தார்கள். இயேசு என்ன போதிக்கிறார், இயேசுவினிடத்தில் கேள்வி கேட்க வேண்டும், இயேசுனுடைய போதனையிலே ஏதாவது குற்றத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு மறைநூல் அறிஞர்களும் அதிலே இருந்தார்கள் அந்த வீட்டிலே. இப்பொழுது பாருங்கள், ஒரு வீட்டிலே இருந்த படுக்கையிலே கிடந்த ஒரு முடக்குவாதமுற்ற ஒருவரை 4 பேர் கட்டிலே சுமந்து கொண்டு வருகிறார்கள். இங்கே வரும்பொழுது இந்த வீட்டுக்குள்ளே பாருங்கள், இடமில்லை. அவர்கள் என்ன செய்கிறார்கள், பேதுருடைய மாமியாருடைய வீட்டினுடைய மேல் கூரையை பிரித்து இந்த வீட்டுக்குள்ளே இயேசுடைய சமூகத்திலே இந்த முடக்குவாதமுற்றவனை இறக்குகிறார்கள். இதை இயேசு பார்க்கிறார். இயேசு பார்க்கிறார். பார்த்து என்ன நினைக்கிறார் பாருங்கள், இவர்களுடைய நம்பிக்கையை, இவர்களுடைய விசுவாசத்தை பார்க்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை, எவ்வளவு பெரிய ஒரு விசுவாசம் என்பதை இயேசு பார்த்து உடனடியாக சொல்லுகிற முதல் காரியம் என்ன தெரியுமா? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. இந்த வார்த்தை சொன்ன உடனே இயேசுவுக்கு தெரியும் ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்தினார் என்று. இங்கே இயேசுடைய வார்த்தையிலே குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய மறைநூல் அறிஞர்கள் அதிலே இருந்தார்கள். உடனடியாக அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா? பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் கடவுள் ஒருவருக்கு தான் உண்டு, இவருக்கு எப்படி இந்த அதிகாரம் கிடைத்தது என்று கேள்வி கேட்டார்கள். அவர்கள் மனதிலே நினைத்து கொண்டார்கள், ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள், பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் இவருக்கு எப்படி கிடைத்தது என்று. இந்த மனதை அறிந்துதான் இயேசு முதலாவதாக சொன்ன வார்த்தை, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம், அந்த வல்லமை, அது இயேசு ஒருவருக்கே உண்டு. அது அந்த மன்னிப்பை எந்த இடத்திலே இயேசு வெளிப்படுத்தினார், யாருக்கு வெளிப்படுத்தினார், எந்த இடத்திலே வெளிப்படுத்தினார் என்றால் ஒரு வீட்டிலே தான். ஆகவே உங்களுடைய வீடுகளிலே
நீங்கள் இயேசு வழியாக உங்களுடைய பாவத்தில் இருந்து மன்னிப்பு பெற முடியும். இயேசுவை மையப்படுத்துவதனால். இரண்டாவதாக இயேசு சொன்ன வார்த்தை என்ன? உன் கட்டிலை தூக்கி கொண்டு நீ வீட்டுக்கு போ, நீ நலமடைந்தாய், நீ நலமடைந்தாய், உன்னுடைய கட்டிலை தூக்கி கொண்டு நீ வீட்டுக்கு போய் என்று சொன்னார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ரெண்டு காரியத்தை பார்க்கிறோம். இந்த ரெண்டு காரியம் எங்கே பெற்றுக் கொள்கிறார்கள் என்றால் ஒரு வீட்டிலே தான். அந்த வீட்டில் இயேசு இருக்கிறான். அந்த இயேசு வழியாக ஒரு குடும்பத்திலே கடந்து வந்த அத்தனை பேருக்கும், அந்த கட்டிலில் சுமந்து கொண்டு வந்தவனுக்கும் பாவ மன்னிப்பு கிடைக்கிறது, நோயிலிருந்து நலம் கிடைக்கிறது. நான் இந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது இன்றைக்கு ஒருவேளை படுக்கையிலே இல்லாவிட்டாலும் நடைபிணங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற, பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற, பலவீனங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற, குற்ற உணர்வுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற, குடும்பத்திலே ஒருவருக்கு ஒருவர் தெரியாமலும் தெரிந்தும் செய்த பாவத்தினால் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை எப்படி திமிர்வாதக்காரனை கட்டிலே சுமந்து கொண்டு இயேசுவினிடத்திலே கடந்து கொண்டு வந்தது போல உங்களையும் இயேசுனுடைய சமூகத்திலே கொண்டு வருகிறேன். நிச்சயம் இந்த இரவு நேரத்திலே நம் ஒவ்வொருவருடைய பாவங்களையும் இயேசு வழியாக இந்த இடத்தில் மட்டுமல்ல, உங்களுடைய வீட்டிலே நீங்கள் இயேசு வழியாக பாவ மன்னிப்பை பெற முடியும், நீங்கள் நலத்தை பெற முடியும் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. அந்த வீட்டினுடைய மேல் கூரையை பிரித்தார்கள். யோசித்து பாருங்கள், மேல் கூரையை பிரித்தார்கள். இன்றைக்கு நம்முடைய வீடுகளை இப்படி பிரித்தால் நாம் என்ன செய்வோம்? அந்த ஆளையே பிரித்து விடுவோம். ஆனால் அன்றைக்கு அந்த எளிய வீட்டை பிரித்த பொழுது அந்த பேதருடைய மாமியாரோ எதுவும் சொல்லவில்லை. இன்றைக்கு அந்த இடத்தை போய் பாருங்கள். நீங்கள் இஸ்ரவேல் தேசத்திலே இந்த கப்பர்நாகும் ஊரிலே இந்த பேதருடைய மாமியாருடைய வீட்டிலே போனால் இப்பொழுது அந்த வீடு எப்படி இருக்கிறது என்று நீங்கள் பார்த்தால் தெரியும். அது ஒரு பெரிய ஆலயமாக இருக்கிறது. அதனுடைய அடியிலே இந்த பேதருடைய மாமியாருடைய வீடு அது அடையாளமாக இருக்கிறது. அதனுடைய மேலே ஒரு பெரிய ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் உள்ள மக்களுடைய பார்வைகளும் கால்களும் அதிலே பதிகிறது, அதிலே கடந்து வருகிறார்கள். அன்றைக்கு அந்த வீடு பிரிக்கப்பட்டதினால் இன்றைக்கு ஒரு ஆலயமாக மாறிவிட்டது. அன்றைக்கு அந்த வீட்டிலே பாவ மன்னிப்பு கிடைத்ததினால் அந்த வீடு இன்றைக்கு ஒரு ஆலயமாக மாறிவிட்டது. அந்த வீட்டிலே ஒரு நலம் கிடைத்ததினால் இன்றைக்கு அது ஒரு ஆலயமாக மாறிவிட்டது. இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வீடுகளிலும் இயேசுவை மையப்படுத்தி பாவ மன்னிப்பை பெற முடியும். உங்களுடைய வீட்டிலே நீங்கள் அற்புதங்களுக்காக பல இடங்களிலே ஓட்டினாலும் அதிலும் உங்களுக்கு கிடைக்கும் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் உங்களுடைய வீட்டிலும் நீங்கள் அற்புதத்தை பெற முடியும் என்பதை இந்த இரவிலே இந்த செய்தி வழியாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இரண்டாவதாக ஒரு வீட்டை பற்றி சொல்லப்படுகிறது பைபிளிலே. அதுதான் இயேசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதம். கலிலேயாவில் உள்ள கானாவூர் என்ற இடத்திலே, கலிலேயாவில் உள்ள கானாவூரில் நடந்த ஒரு வெட்டிங் ஹவுஸ், ஒரு திருமண வீடு. அது ஒரு வீடு. இங்கே பாருங்கள், ஒரு கரங்களை கொட்டுவோம் எல்லாரும் சீக்கிரத்தில். இந்த ஒரு 8 வீடை பற்றி இந்த பைபிளில் நாம் தியானிக்க போவோம். ஓரோ வீட்டிலும் ஓரோ காரியங்கள் இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை இதில் ஒரு 300 பேர் கலந்து கொண்டிருந்தால், 300 வீடுகளிலிருந்து வந்திருந்தால் 300 வீடுகளில் 300 விதமான பிரச்சனைகள் இருக்கிறது, 300 விதமான போராட்டங்கள் இருக்கிறது, தேவைகள் இருக்கிறது. இந்த இரண்டாவது வீடை பற்றி சொல்லப்படுகிறது பாருங்கள். மார்க் நற்செய்தி, யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரத்திலே இந்த வீடை பற்றி சொல்லப்படுகிறது. இது கலிலேயாவில் உள்ள கானாவூர் என்று சொல்லப்படுகிற இடத்திலே இருக்கிற இந்த வீடு. இந்த வீட்டில் என்ன நடக்கிறது பாருங்கள்.
திருமணம் ஒன்று நடக்கிறது. எல்லாருக்கும் தெரியும், திருமணம் நடக்கிறது. இந்த திருமணத்திற்கு யாரையெல்லாம் அழைத்திருந்தார்களாம்? இயேசுடைய தாயை அழைத்திருந்தார்கள், இயேசுவை அழைத்திருந்தார்கள், கூட 2-3 சீடர்கள் கூட போயிருப்பார்கள், யூதர்கள் வந்திருந்தார்கள். அந்த திருமணத்தினுடைய வீட்டில் யூதர்கள் வந்திருந்தார்கள். இந்த வீடு யாருடைய வீடு என்று சொல்லப்படுகிறது என்றால், இது யூதா ததையினுடைய வீடு என்று சொல்லப்படுகிறது. இயேசுனுடைய சீடர்களில் ஒருவரான யூதா ததையினுடைய வீடு என்று சொல்லப்படுகிறது. இந்த வீட்டிலே திருமணம் நடக்கிறது. பாருங்க, இந்த திருமணத்தில் என்ன நடக்கிறது? யூதர்களுடைய வழக்கப்படி திருமணத்தினுடைய முக்கியமான உணவு எதுவென்றால் ரசம். இந்த ரசம் தீர்ந்து விட்டது. இது ஒரு அவமானம். இந்த ரசம் தீர்ந்து விட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? அது இருக்கட்டும், பிறகு சொல்லுகிறேன். இப்பொழுது ரசம் தீர்ந்து விட்டதினால் இயேசுவினுடைய தாயினிடத்தில் சொல்லுவதை உங்களுக்கு தெரியும். இயேசுவினுடைய தாய் இயேசுவினிடத்தில் சொல்லுகிறார், ரசம் தீர்ந்து விட்டது. அந்த இடத்திலே இயேசுவினால் தண்ணீர் இல்லாமலும் ரசத்தை உருவாக்க முடியும். ஆனால் இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் ஜாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள். அவர்கள் ஜாடிகளில் தண்ணீரை நிரப்பினார்கள். இயேசு அதை ரசமாக மாற்றினார். நான் இந்த பகுதியை உங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன் என்றால், இந்த ரசம் தீர்ந்து விட்டால் என்ன அந்த வீட்டிலே நடக்கும்? ரசம் தீராமல் இருந்தால், ரசத்தை குடித்து அவர்கள் சாப்பிட்டால் அது என்ன நடக்கும் என்பதை 2 காரியத்தை சுட்டி காண்பிக்கிறேன். ஒன்று, இந்த அவர்களுடைய வழக்கப்படி அந்த ரசத்தை குடித்துவிட்டு அந்த மணமக்களை வாழ்த்துவார்கள். எப்படி வாழ்த்துவார்கள்? நீங்கள் நன்றாக இருங்கள், எல்லா செல்வங்களையும் பெற்று நலமுடன் வாழுங்கள், இப்படி கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக என்று சொல்லி ரசத்தை குடித்து குடித்து வாழ்த்துவார்கள். ஆனால் ரசம் தீர்ந்தால் அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? வாழ்த்த மாட்டார்கள், சபிப்பார்கள். நாசமா போங்க, உங்க குடும்பம் உருப்படாது, அப்படி அவர்கள் சபித்து விட்டு போவார்கள். காரணம் என்ன? ரசம் தீர்ந்து விட்டது. அப்ப அவர்களுக்கு முக்கியம் ரசம்தான். ஆகவே இந்த ஒரு குறையை அந்த நேரத்திலே யாராலும் அதை மாற்ற முடியாது. ஆனால் இயேசு ஒருவரால் மாத்திரமே அதை மாற்ற முடிந்தது. இங்கே சொல்லுகிறேன், எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு குடும்பங்களிலும் இயேசு அற்புதம் செய்வார். பாவ மன்னிப்பை கொடுத்தார், நோய்களை குணப்படுத்தினார், அதே வேளையில அற்புதம் செய்தார். எந்த அற்புதம்? தண்ணீரை ரசமாக மாற்றினார். அப்படி என்றால் ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ளவர்களும் நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்ய வேண்டும். கடவுள் செய்வதை கடவுள் செய்வார். கடவுள் செய்வதை நாம் செய்ய முடியாது. நாம் செய்வதை நாம் செய்ய வேண்டும். நாம் செய்ய வேண்டியது என்ன? ஜாடிகளில் தண்ணீரை நிரப்புவது நம்முடைய வேலை. அதை ரசமாக மாற்றுவது இயேசுனுடைய வேலை. திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வருவது நம்முடைய வேலை. அவனுடைய பாவத்தை மன்னித்து நோயை குணப்படுத்துவது அவருடைய வேலை. வலையை வீசுவது நம்முடைய வேலை. வலை நிறைய மச்சங்களை ஏற்படுத்துவது அது இயேசுடைய வேலை. 5 அப்பத்தை 2 மீனையும் கொண்டு கொடுப்பது நம்முடைய வேலை. அதை ஆசீர்வதித்து 5000 பேருக்கு கொடுத்து 12 கூடைகள் மீதி எடுக்க செய்வது இயேசுடைய வேலை. லாசருடைய கல்லறையில் இருந்த அந்த கல்லை எடுத்து மாற்றுவது நம்முடைய வேலை. அவனை உயிர்ப்பிப்பது இயேசுடைய வேலை. அவர் கடவுள், நாம் பிள்ளைகள். அவர் குயவன், நாம் களிமண். அவர் திராட்சை கொடி, நாம் அதனுடைய கிளைகள். அவர் மேய்ப்பன், நாம் ஆடுகள். கரங்களை கொட்டி ஆண்டவரை ஸ்துதிப்போம். ஹல்லேலூயா. சப்தம் உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சப்தம் உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது பைபிளிலே ஒரு வீடை பற்றி சொல்லப்படுகிறது. அந்த வீடு எப்படிப்பட்ட வீடு பாருங்கள்.
இயேசு தன்னுடைய பாடுகளுக்கு முன்பதாக மார்க் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 12 முதல் 16 முடியுள்ள வசனங்களில் சொல்லப்படுகிறது. அந்த இயேசு தன்னுடைய பாடுகளுக்கு முன்பாக அவர் பாஸ்கா ஏற்பாடு செய்ய விரும்பினார். கடைசி விருந்தை அந்த ஏற்பாடு செய்கிற நேரத்தில் சீடர்களிடத்தில் சொல்கிறார், நீங்கள் ஒரு வீட்டிலே போய் தயவு செய்து இந்த பாஸ்காவுக்கு நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள், இந்த தெரு வழியாக போங்கள். நீங்கள் போகும்போது அங்கே ஒருவரை பார்ப்பீர்கள், ஒரு வீட்டை பார்ப்பீர்கள், அவரிடத்தில் சொல்லுங்கள், இப்படி இயேசு ஒரு பாஸ்கா உடன்படிக்கை செய்ய இருக்கிறார், ஆகவே உங்களுடைய வீட்டில் இடம் கொடுங்கள் என்று. உடனே அந்த வீட்டில் உள்ள நபர் என்ன செய்கிறார் பாருங்கள், அந்த அவருடைய வீட்டில் உள்ள மேல் மாடியை அவர் ஏற்பாடு பண்ணுகிறார். எதற்காக? இந்த பாஸ்கா உடன்படிக்கை ஏற்படுத்துவதற்காக, செய்வதற்காக அவர் ஏற்பாடு செய்கிறார். இப்பொழுது இயேசு போகிறார், அந்த வீட்டினுடைய மேல் மாடியிலே அவர் பாஸ்காவை உண்டு பண்ணுகிறார். அவர் ரசத்தையும் அவர் அப்பத்தை எடுத்து வாழ்த்தி போற்றி பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்தார். இங்கே கவனித்துக் கொள்ளுங்கள், கொடுத்தார். இது புதிய உடன்படிக்கைக்கான என்னுடைய திரு ரத்தமும் உடலும் என்று ஒரு பெரிய ஒரு உடன்படிக்கையை இயேசு செய்கிறார். இந்த இடத்திலே கவனித்துக் கொள்ளுங்கள், கெடுக்காத அப்பம், போற்றாத அப்பம், நன்றி சொல்லாத அப்பம், பிக்காத அப்பம், குடிக்காத அப்பம், அது ஒருபோதும் பெருகாது. கரங்களை கொட்டி ஆண்டவரை ஸ்துதிப்போம். எடுக்காத அப்பம், போற்றாத அப்பம், வாழ்த்தாத அப்பம், நன்றி கூறாத அப்பம், பிக்காத அப்பம், கொடுக்காத அப்பம் ஒருபோதும் பெருகாது, ஒருபோதும் பெருகாது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆட்டுக்குட்டியை பலியிட்டு அதனுடைய இரத்தத்தை எடுத்து ஒவ்வொரு வீட்டு கதவனுடைய நிலை கதவுகளிலும் அதை அடையாளமாக வைத்த பொழுது எந்த விதமான திண்மையின் சக்திகளும் அந்த வீட்டுக்குள்ளே நுழைய முடியவில்லை. நம்முடைய புதிய ஏற்பாட்டு காலத்திலே இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் தெளிக்கப்படுகிற ஒவ்வொரு வீடும் ஒரு புதிய பாஸ்கா. ஆகவே நம்முடைய வீடுகள் எல்லாம் ஒரு பாஸ்காவாக மாற வேண்டும். நாம் கொடுக்கிறவர்களாக மாறணும், பிக்கிறவர்களாக மாறணும், நன்றி கூறுகிறவர்களாக மாறணும், போற்றக்கூடியவர்களாக மாறணும். அது அப்பொழுதுதான் அது பெருகும். அது நாம் ஞாயிற்றுக்கிழமை பகல் கூட்டத்திலே அதை பற்றி உள்ள ஒரு செய்தியை கொடுக்க போற பலியை பற்றி. இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த வீடு ஒரு பாஸ்கா வீடாக மாறியது. ஆகவே இயேசுவினுடைய அந்த புதிய உடன்படிக்கையிலே வெளிப்படுத்தின ஒரு பெரிய செய்தி, நான் உன்னுடைய தகப்பன், நீங்கள் என்னுடைய பிள்ளைகள். ஆகவே ஒவ்வொரு குடும்பமும் ஒரு புதிய பாஸ்காவாக மாறும் பொழுது 91வது திருப்பாடலில் சொல்லுகிறது போல, தீமை உன்னை அணுகாது, துன்பம் உறைவிடத்தை நெருங்காது, நீ வசிக்கிற செல்லுகிற இடங்களில் எல்லாம் உன்னை காக்கும்படி தம் தூதருக்கு உன்னை குறித்து கட்டளையிட்டிருக்கிறார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லப்படுகிறது. எழும்பி நின்று ஒரு பல்லவியை பாடுவோம் எல்லோரும் கரங்களை கொட்டி உற்சாகத்தோடு. 8 குடும்பங்களை பற்றி தியானிக்கும் போது 3 குடும்பங்களை பற்றி சொன்னேன். ஒன்று பேதுருடைய மாமியாருடைய வீடு, இன்னொன்று கானா ஒரு திருமண வீடினுடைய நிகழ்ச்சி, மூன்றாவது இந்த பாஸ்கா ஏற்படுத்திய வீடை பற்றி சொன்னேன். எல்லோரும் கரங்களை கொட்டி தம்பி போடுப்பா. ஆமென். திருக்கரத்தால் என்ற பாடலை, அல்லது இந்த பாடலையும் பாடுவோம் எல்லோரும் சொன்ன மனசோர்வை நீக்கும் பாடலை எல்லோரும் சேர்ந்து கரங்களை கொட்டி பாடுவோம். கரங்களை கொட்டிவீங்களா சந்தோஷத்தோடு? ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சத்தமா சொல்லுங்க ஹalleluya. 3 தடவை சொல்லுங்க ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இந்த செய்தியை கவனிக்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. இத ரொம்ப கவனிக்காதவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya.
எல்லாருக்கும் தெரியாம சொன்னது. ஆமென், ஹல்லேலூயா. மனசோ டி ஸ்கேல் கொடுங்க, டி கொடுங்களேன். 2/4 கொடுங்க, 2/4ல 115 போடுங்க. டெம்போ கரங்களை கொட்டி பாடுங்க. ஆமென், கரங்களை கொட்டி உற்சாகத்தோட போற மகிழ்ச்சியோடு கரங்களை கொட்டி பாடுங்க. மனசோர்வை நீக்கும் நிழலே உன் நிழலின் மீது படட்டும். மனசோர்வை நீக்கும் நிழலே உன் நிழலின் மீது படட்டும். எல்லா இருளினை அகற்றும் ஒளியே உம் ஒளி என் மீது விழட்டும். எல்லா இருளினை அகற்றும் ஒளியே உம் ஒளி என் மீது விழட்டும். பெரு சுமைகளை எளிதாய் மாற்றும் என் உள்ளத்தில் அமைதியை அருளும். உங்க கரத்தினை என் மேல் வையும், என் செதில்கள் கடந்து போகும். உங்க கரத்தினை என் மேல் வையும், என் செதில்கள் கடந்து போகும். உன் சிறகின் நிழலில் நான் தங்கிவான். என் நிழலே நிழலே நிழலே, உன் சிறகின் நிழலில் நான் தங்கிவான். என் நிழலே நிழலே நிழலே, உம்பலத்திலேயும் மதிலையும் தாண்ட உம் வலிமையால் உயர பறக்க. உம்பலத்திலேயும் மதிலையும் தாண்ட உம் வலிமையால் உயர பறக்க. ஓடினாலும் களைப்படையாமல், நடந்தாலும் சோர்வடையாமல். ஓடினாலும் களைப்படையாமல், நடந்தாலும் சோர்வடையாமல். என் நிழலே நிழலே நிழலே, என் நிழலே நிழலே நிழலே. மனசோர்வை நீக்கும் நிழலே உம் நிழலின் மீது படட்டும். எல்லா இருளினை அகற்றும் ஒளியே உம் ஒளி என் மீது விழட்டும். பெரு சுமைகளை எளிதாய் மாற்றும் என் உள்ளத்தில் அமைதியை அருளும். உம் கரத்தினை என் மேல் வையும், என் செதில்கள் கடந்து போகும். உம் சிறகின் நிழலில் நான் தங்கிவான். என் நிழலே நிழலே நிழலே, உன் சிறகின் நிழலில் நான் தங்கிவான். என் நிழலே நிழலே நிழலே. திருக்கரத்தான் தாங்கி என்னை திரு சுத்தம்போ என்னை வழி நடத்தும். திருக்கரத்தான் தாங்கி என்னை திரு சுத்தம்போ என்னை வழி நடத்தும். பெருமழை போல் பெய்யட்டும், பெருமழை போல் பெய்யட்டும். இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம், இயேசுவின் திரு இரத்தம். இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம், இயேசுவின் திரு. கரங்களை கொட்டிக்கும் எல்லோரும் சேர்ந்து. திருக்கரத்தான் தாங்கி என்னை திரு சுத்தம் போல் என்னை வழி நடத்தும். திருக்கரத்தான் திரு சுத்தம் போல் என்னை வழி நடத்தும். பாவமெல்லாம் கழுவிவிடும், நோய்களெல்லாம் நீக்கிவிடும். இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம், இயேசுவின் திரு இரத்தம். இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம், இயேசுவின் திரு. கரங்களை கொட்டி ஜெபத்தோடு பாடுவோம். திருக்கரத்தான் தாங்கி என்னை திரு சுத்தம் போல் என்னை வழி நடத்தும். திருக்கரத்தான் தாங்கி என்னை திரு சுத்தம் போல் என்னை வழி நடத்தும். ஆராதனை 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 ஆராதனை. கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. பாடுவோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உயிருள்ள இறைவனின் ஆவியே எம்மில் எழுந்தருளும். சேர்ந்து பாடுவோம். உயிருள்ள ஆவியே எம்மில் எழுந்தருளும். உயிருள்ள இறைவனின் ஆவியே எம்மில் எழுந்தருளும். உடையும் என்னை உருமாற்றும், நிரப்பும் என்னை குணப்படுத்தும். உடையும் என்னை உருமாற்றும், நிரப்பும் என்னை வழி நடத்தும். உயிருள்ள இறைவனின் ஆவியே எம்மில் எழுந்தருளோ. ஜெபத்தோடு. உயிருள்ள இறைவனின் ஆவியே எம்மில் எழுந்தருளோ. ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆத்மாவின் ஆத்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறே. இறைவா ஆராதனை செய்கிறே. என்னை ஒளிரச் செய்து வழி காட்டும், வலுவூட்டி என்னை தேற்றும். என்னை ஒளிரச் செய்து வழி காட்டும், புது வலுவூட்டி என்னை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் புரிந்திட தூண்டு. என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கோரி பணிவேன் என் நிறைவா. அந்த திருவுளப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆத்மாவின் ஆத்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறேன். இறைவா ஆராதனை செய்கிறேன். கரங்களை குட்டி ஆண்டவரை ஸ்துதித்து அமருவோம். ஜெபத்தோடு அமருவோம். ஹல்லேலூயா. ஒரு 12:45 மணி வரையிலும் ஆண்டவருடைய செய்தியை ஃபாதர் அவர்கள் கொடுக்க சொன்னார்கள். ஆகவே தொடர்ந்து இந்த செய்தியில கடந்து போகிறோம். 5வது வீடை பற்றி சொல்லுகிறேன். கரங்களை கொட்டுங்கள் உற்சாகத்தோடு. ஆமென். 5வது வீடு அது எப்படிப்பட்ட வீடு என்றால் நான்காவது வீடை பற்றி சொல்லுகிறேன். யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரத்தில் 19 வசனத்தில் சொல்லப்படுகிறது. இங்கு பார்க்கிறோம் ஒரு வீடு. அந்த வீட்டிலே சீடர்கள் எல்லாம் கதவை மூடிக்கொண்டு பயந்திருக்கிறார்கள். இன்னைக்கு மனிதனுக்கு பயம், இருட்டை கண்டால் பயம், சில மனிதர்களை கண்டால் பயம், மரணத்தை பற்றி பயம், இப்படி பயம் ஏராளம் இருக்கிறது. இந்த சீடர்களுக்கும் பாடுகளை பற்றியும் மரணத்தை பற்றியும், இந்த இயேசுவினுடைய மரணத்தை போல நமக்கு ஏற்படுமோ என்று சொல்லக்கூடிய ஒரு கலங்கிய ஒரு பயம் இருந்தபடியினால்தான் அவர்கள் அந்த வீட்டிலே கதவை மூடிக்கொண்டு அந்த இடத்திலே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. சப்தம் ஏதி ஹல்லேலூயா. என்னிடத்திலே ஒரு தாயும் தகப்பனும் தன்னுடைய 16 வயதுள்ள ஒரு மகளை கூட்டிக் கொண்டு வந்தார்கள். வந்து சொன்னார்கள், பிரதர், இந்த பாப்பாவுக்கு இருட்டை கண்டால் பயம். ஆனால் இருட்டை கண்டு பயப்படுகிற இந்த மகள் 4 மணி நேரம் இருட்டிலே ஓடி ஒரு பையனோடு ஓடி ஓட்டார். அப்போ இருட்டை கண்டு பயப்படுகிற மகளுக்கு ஒரு பையனை மையப்படுத்திய போது அவளுக்கு இருட்டு பயமாக இல்லை. ஹல்லேலூயா. சப்தமேதி ஹல்லேலூயா. தாய் தகப்பன் சொன்னார்கள், இவள் போனது போனாள், ஒரு நல்ல வேலை உள்ள பையனிட்ட போகக்கூடாது,
அப்பொழுது இந்த பாப்பா நான் தான் பதில் சொல்ல வேண்டும். இந்த பாப்பா சொன்னது, அவனுக்கு வேலை இல்லை என்றாலும் நாங்கள் கூலி வேலை செய்து வாழ்வோம். தாய் தகப்பன் சொன்னார்கள், இவள் போனதே போனாள், ஒரு வீடு உள்ள பையனிட்ட போகக்கூடாதோ? அப்போது நான் பதில் சொல்ல வேண்டும். அந்த பாப்பா சொன்னாள், இருட்டிலே 4 மணி நேரம் ஓடின பாப்பாள், அவனுக்கு வீடு இல்லை என்றாலும் நாங்கள் தெருவிலே வாழ்வோம். தாய் தகப்பன் சொன்னார்கள், போனதே போனாள், ஒரு நல்ல கேரக்டர், ஒரு சுபாவம் உள்ள பையனிடத்தில் போகக்கூடாது, அவன் பயங்கரமான கெட்ட பழக்க வழக்கங்கள் எல்லாம் ஏராளம் உண்டு. உடனே அந்த பாப்பா சொன்னாள், அவன் எப்படிப்பட்ட கெட்ட பழக்கத்தில் இருந்தாலும் அவனை நல்லதாக்கி கொண்டு வருவேன் என்று சொன்னாள். தாய் தகப்பன் சொன்னார்கள், போனதே போனாள், நல்ல ஒரு சரீர சுகமுள்ள ஒரு நல்ல உடல் நலமுள்ள பையனோட போகக்கூடாது, அவனுக்கு 2 கிட்னியிலே 1 பழுதடைந்து விட்டது. உடனே அந்த பாப்பா சொன்னாள், அவனுக்கு 2ம் பழுதடைந்தாலும் என்னுடைய ஒரு கிட்னியை கொடுப்பேன். எனக்கு ஒரு பதிலும் சொல்ல முடியவில்லை. தாய் தகப்பன் சொன்னார்கள், போனதே போனாள், ஒரு திருமணமாகாத ஒரு பொண்ணோடு போகக்கூடாது, அவளுக்கு 4 குழந்தைகள் உண்டு. இப்போதான் அந்த பாப்பா வாயை அடைத்து கொண்டு நின்றாள். இங்கே ஒரு பயத்திலே ஒரு பையனை மையப்படுத்திய போது அவளுக்கு அந்த பயம் இல்லை. எதற்கு இந்த ஒரு அனுபவ ஒரு சாட்சியத்தை சொன்னேன் என்றால், சீடர்கள் பயந்து ஒரு வீட்டிலே கதவை மூடிக்கொண்டிருந்த பொழுது இயேசுவை மையப்படுத்தாமல், பிரைஸ் தி லார்ட், பாடுகளையும் மரணத்தையும் துக்கத்தையும் பிரச்சனைகளையும் மையப்படுத்தினார்கள். எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்விலே, மனிதனுடைய வாழ்விலே இந்த பிரச்சனைகளையும் பாடுகளையும் உபத்திரவங்களையும் மையப்படுத்தினால், மனிதனுக்கு எப்பொழுதும் நோயை கூட மையப்படுத்தினால், 24 மணி நேரம் நோயை மையப்படுத்தினால், பிரச்சனைகளை மையப்படுத்தினால் அவனுக்கும் பயம் ஒருபோது நீங்காது. ஆனால் நாம் மையப்படுத்த வேண்டியது யாரை? இயேசுவை, உயிர்த்த இயேசுவை, இன்றைக்கும் வாழ்கிற இயேசுவை ஒரு மனிதன் மையப்படுத்தும் போது, அது வீட்டிலே இயேசுவை மையப்படுத்தும் போது, எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த வீட்டிலே என்ன நடக்கிறது பாருங்கள். உயிர்த்த இயேசு கடந்து வந்து கதவை மூடிக்கொண்டு பயந்திருந்த அந்த சீடர்களுடைய மத்தியிலே சொன்ன வார்த்தை, பீஸ் பீ வித் யூ, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, சமாதானம் உண்டாவதாக. ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, பல முறைகள் இதை வெளிப்படுத்தினார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஆகவே இந்த செய்தி நமக்கு என்ன சொல்கிறது? இயேசுவினுடைய போதனையிலே சொன்னார், உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். பழைய ஏற்பாட்டு காலத்திலே எசேக்கியாஸ் அரசன் என்ற ஒரு அரசன் இருந்தான். அவன் நோய்வாய்ப்பட்டு இறக்கிற நிலையில் இருந்த பொழுது அவன் கண்ணீர் வடித்து, ஆண்டவரே எனக்கு ஆண்டுகளை கூட்டித்தாரும், என் நோய்களை குணமாக்கும் என்று சொல்லி அவன் சுவர் பக்கமாய் நின்று அழுத பொழுது ஆண்டவருடைய கண்ணீரை கண்டு 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தார். இப்பொழுது பக்கத்து நாட்டு அரசர்கள், இவருடைய நண்பர்கள் எல்லாம் அன்பளிப்புகள் கொடுக்கிறார்கள். இவன் நோயிலிருந்து நலமடைந்தானே என்று இந்த எசேக்கியாஸ் ராஜாவுக்கு, அரசனுக்கு அன்பளிப்புகளை கொடுக்கிறார். அந்த நேரத்தில் இந்த எசேக்கியாஸ் அரசன் என்ன செய்கிறான்? பக்கத்து நாட்டில் உள்ள அரசர்களுக்கு அன்பளிப்பு கொடுத்த அரசர்களுக்கெல்லாம் தன்னுடைய நோயிலிருந்து தான் நலமடைந்ததை சொல்லி கடவுள்தான் இதை செய்தார் என்று சொன்னதை விட, தன்னுடைய அரண்மனையினுடைய உள்ளே இருந்த
விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் காண்பித்து கொடுத்தான். பொன்னு பொருள் எல்லாவற்றையும் காண்பித்து கொடுத்தான். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எல்லாவற்றையும் எதை காண்பிக்கணுமோ, உன்னுடைய வியாதியிலிருந்து நீ உடலிலே நலமடைந்ததை காண்பிக்கிறதுக்கு பதிலாக உன்னுடைய செல்வங்களை நீ காண்பித்து கொடுத்தாய். இன்றைக்கு மனிதன் இந்த உலகத்திலே எதைத்தான் பெருமைப்படுத்துகிறான், எதைத்தான் மையப்படுத்துகிறான்? ஒரு அறிவற்ற செல்வன் சொன்னான், நெஞ்சே பல்லாண்டுகளுக்கு வேண்டிய உணவை சேகரித்து வைத்திருக்கிறேன், உண்டு குடித்து இளைப்பாறுது என்று ஆண்டவர் சொன்னார். நீ பல்லாண்டு என்று சொல்லுகிறாய். இன்றைக்கு இரவு நீ களஞ்சியத்தை இடித்து பெரிதாக கட்டுவேன் என்று சொல்லுகிறாய். உனக்கு கல்லறை கட்ட போகிறேன். இதுதான் யோசித்து பாருங்கள். எல்லாவற்றையும் காண்பித்து கொடுத்தான். ஆண்டவர் சொன்னார், நீ காண்பிக்க வேண்டியதை காண்பிக்கவில்லை, நீ உன்னுடைய பெருமைக்காக இதையெல்லாம் காண்பித்து கொடுத்தாய். ஒன்று கூட இல்லாமல் எல்லாவற்றையும் கொள்ளையிட்டு கொண்டு போவார்கள். இந்த வார்த்தை சொன்ன பொழுது எசேக்கியாஸ் அரசன் ராஜா என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவரே, எல்லாம் கொள்ளையிட்டு கொண்டு போனாலும் உம்முடைய அமைதி, உம்முடைய சமாதானம் என்னை விட்டு நீங்கவே கூடாது. உம்முடைய சமாதானம் என்னை விட்டு நீங்கவே கூடாது. இன்றைக்கு எல்லா வசதிகளும் இருக்கும், எல்லா செல்வங்களும் இருக்கும், ஒரு மனிதனுக்கு அமைதி என்பது கிடையாது. நீங்கள் பாருங்கள், நம்முடைய கத்தோலிக்க அவையிலே இந்த பிரான்சிஸ் அசிசியாரை பற்றி எல்லாருக்கும் தெரியும். பெரிய ஒரு செல்வந்த குடும்பத்தில் உள்ளவர். அவருடைய தகப்பனார் பட்டு வியாபாரி. ஆனால் எப்பொழுதும் அவருக்கு ஒரு குரல் கேட்டுக்கொண்டு இருக்கும், உன் உடைமைகளை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு 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 என்று சொல்லு. இறுதியிலே வீடை விட்டு எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஒரு துறவியானார், எளிய வாழ்க்கை வாழ்ந்தார். அவருடைய வாழ்வை பற்றி தான் ஒரு கருதினால் எழுதி பாடினார். இந்த பிரான்சிஸ் அசிசியார் எப்பொழுதும் ஏறெடுக்கிற ஒரு ஜெபம் உண்டு பாருங்கள். அந்த ஜெபத்தினுடைய பேர் என்ன தெரியுமா? என்னை அமைதியின் தூதனாய் மாற்றும். பிரைஸ் தி லார்ட். கரங்களை கொட்டுங்கள் பார்க்கலாம். என்னை அமைதியின் தூதனாய் மாற்றும், என்னை அமைதியின் கருவியாய் மாற்றும், என்னை அமைதியின் தூதனாய் மாற்றும். ஒரு மனிதனுடைய வாழ்விலே ஒரு அமைதியின் கருவியாக மாற வேண்டும். அமைதியின் கருவியாக. இது எங்கே இந்த அமைதிக்காக மனுஷன் என்ன செய்கிறான்? அமைதிக்காக அமைதிக்காக குடிக்கிறான், அமைதிக்காக எங்கெல்லாமோ செல்கிறான், அமைதிக்காக மனுஷன் உலகத்தை நாடிக்கொண்டே தேடிக்கொண்டே ஓடுகிறான். ஆனால் அமைதியை நீங்கள் எங்க காண வேண்டும் என்றால், முதலாவதாக உங்களுடைய வீட்டிலே காண வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அமைதி எங்க காண வேண்டும்? நான் இரவு நேரங்களில் எல்லாம் இதே போல நற்செய்தி கூட்டங்கள் நடத்திவிட்டு, தியானங்கள் நடத்திவிட்டு, ஆலயங்களில் எல்லாம் நடத்திவிட்டு, ஒரு 11 மணிக்கெல்லாம் அந்த மார்த்தாண்டம் பகுதியில் டவுன்ல இருந்து இயேசுவை காண்பது சென்டருக்கு போகும்பொழுது ஒரு பேங்க் மேனேஜர் பஸ் ஸ்டாண்டிலே பஸ்ஸுக்காக காத்து நிற்கிறார். எத்தனை மணிக்கு? லாஸ்ட் பஸ். அவருக்கு வீட்டுக்கு போகிற பஸ் லாஸ்ட் பஸ். இரவு 11 மணிக்கு லாஸ்ட் பஸ். அந்த காலத்தில் ஒரு சில வருடங்களுக்கு முன்னதான் நான் அப்பொழுது 2 வீலரில் போய்கொண்டு அவருடைய பக்கத்தில் நிறுத்தி, சார், நீங்கள் டெய்லி இப்படி லாஸ்ட் பஸ்ஸுக்கு போறீங்க, உங்க பேங்கில் உள்ள வேலையெல்லாம் 5 மணிக்கு முடிந்து 6 மணிக்கெல்லாம் எல்லா வேலையை முடியும், நீங்கள் இவ்வளவு நேரம் பேங்கில் இருக்கிறீங்களா? எனக்கு இல்லை. ஏன் இந்த லாஸ்ட் பஸ்ஸுக்கு டெய்லி போறீங்கன்னு கேட்டால் அவர் சொல்லுவார், வீட்டிலே ஒரு பேய் உண்டு, அது தூங்கின பிற்பாடு போனால் கொஞ்சம் அமைதியாக தூங்கலாம். விஷயம் என்ன? வீட்டிலே மனைவி பேய், அது தூங்கின பிற்பாடு இவர் போனால், அதுக்காக டெய்லி லாஸ்ட் பஸ் 11 மணிக்குள்ள பஸ். மனுஷனுடைய அமைதி பாருங்கள். ஒரு பேங்க் மேனேஜர் தன்னுடைய குடும்பத்தில் அமைதி இல்லாத காரணத்தினால் எப்படியாவது டைம் போக்கிவிட்டு லாஸ்ட் பஸ்ஸுக்கு போகிறார். அமைதி எங்கே தேடுங்கள்? வீட்டிலே தேடுங்கள்.
இயேசு அமைதியை வெளிப்படுத்தினது ஒரு வீட்டிலே, தெருவில் அல்ல, பிராண்டி கடையில் அல்ல. ஒரு சாமியாரு, ஃபாதர் அமல்ராய் சாமி போல ஒரு சாமி பிராண்டி கடையில் போனார். இவர் இல்லை, சாமியார் பிராண்டி குடிக்க போகல, பிராண்டி கடைக்காரர் ஒரு கிளியை வாங்கி வளர்த்து வந்தார். இந்த கிளியை வாங்கிறதுக்காக போனார் ஃபாதர். அப்போ இதை கிளியை வாங்கிட்டு அவருடைய அறையில் மேடையெல்லாம், சாமியார் வீட்டெல்லாம், கோயிலுடைய பக்கத்தெல்லாம் இந்த கிளி கூண்டெல்லாம் இந்த கிளியை வளர்த்தி வந்தார். அப்போ ஒரு நாள் இந்த கிளியை பார்த்து கேட்டாரு, கிளியே கிளியே, இந்த பிராண்டி கடைக்கும் இந்த கோயிலுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டார். பிராண்டி கடையில் ஒரே பேட் ஸ்மெல்லு, இந்த கோயில்ல எப்பொழுதும் பூக்களும் எல்லாம் நிறைந்த அழகான இடத்துல நல்ல மனம் வீசுகிறது. வேற என்ன வித்தியாசம் என்று கேட்டாராம். அப்பொழுது கிளி சொன்னியரா, பிராண்டி கடையில் எப்பொழுதும் கெட்ட வார்த்தை பேசும், கோயில்ல உன்னதங்கள்ல பாடுறாங்க, ஆண்டவரை போற்றி புகழ்றாங்க. இதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். மூணாவது கேட்டாராம், வேற என்ன வித்தியாசம்? அங்க எப்பொழுது சண்டை நடக்கும், அடி நடக்கும், குத்து எல்லாம் நடக்கும், ஆனா இங்க அந்த அடிபிடி ஒண்ணு இல்லை, வேற என்ன வித்தியாசம்னு கேட்டார். அப்போதான் கிளி சொல்லிச்சான், வேற ஒரே ஒரு வித்தியாசம் தான், இங்க வரவங்க தான் அங்கேயும் வராங்க, அங்க வரவங்க இங்கேயும் வராங்க. பிரைஸ் தி லார்ட். கரங்களை குட்டி ஆண்டவர், சமாதானத்தை எங்கே தேடு? சமாதானத்தை நீ எங்கே தேடணும்? பைபிள் சொல்லுகிறது, நீ எந்த வீட்டுக்கு சென்றால் அந்த வீட்டுக்கு அமைதி சமாதானம் என்ற வாழ்த்து. சமாதானத்துக்குரியவர்கள் அங்கே இருந்தால் அந்த சமாதானம் அவர்களுடைய தங்கும் என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சப்தம் ஏத்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே ஒரு வீட்டிலே தான் ஆண்டவர் இயேசு அமைதியை வெளிப்படுத்தினார், அமைதியை தேடச் சொன்னார். முதல்ல அங்கதான் நாம் இந்த அமைதியை காண வேண்டும் என்று இந்த செய்தி வழியாக வெளிப்படுத்துகிறார். ஐந்தாவதாக ஒரு வீடை பற்றி சொல்லப்படுகிறது. இயேசு தம்முடைய சீடர்களுக்கு அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, நான் போவது நல்லது, நான் போனால் உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன், அவர் வந்தபின் உங்களை நிறைவுண்மையை நோக்கி நடத்துவார். இறுதியிலே இயேசு உயிர்த்தெழுதலுக்கு முன்னதாக சொல்லிவிட்டு போன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் எருசலேமை விட்டு நீங்காமல் தந்தை வாக்களித்ததை எதிர்பாருங்கள், நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் வல்லமையை பெற்றுக்கொள்ளும் வரையிலும் நகரிலே தங்கி இருக்க சொன்னார். அந்த வல்லமையை பெற்று யூதேயா, சமாரியா, கலிலேயா, உலகத்தின் எத்திசைக்கும் என் சாட்சிகளாக மாறுங்கள் என்று சொன்னார், காத்திருக்க சொன்னார். அதன்படித்தான் நமக்கு தெரியும், இயேசுடைய சீடர்களும் தாய் மரியாளும் சில சீடர்களும் திருத்தூதர்களும் சேர்ந்து 120 பேர்கள் ஒரு வீட்டினுடைய மேல் மாடியிலே கூடியிருந்தார்கள். அவர்கள் கூடியிருந்து திருத்தூதர் பணி 2 சொல்லப்படுகிறது போல கூடியிருந்து ஜெபிக்கிற வேளையில் அந்த இடத்திலே நெருப்பு நாவு போன்ற வடிவத்தில் பரிசுத்த ஆவி அந்த வீட்டிலே இறங்கியது. கவனித்துக் கொள்ளுங்கள், அந்த வீட்டிலே இறங்கியது. இந்த ஆவியானவர் அவர்களுக்குள்ள இறங்கும் பொழுது என்ன நடந்தது பாருங்கள். இந்த தூயாவினுடைய வல்லமையை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு முன்னதாக அவர்களிடத்திலே நிறைய குறைபாடுகள் இருந்தது. என்ன குறைபாடுகள்? நான் என்ற எண்ணம் இருந்தது. தங்களுக்குள்ள யார் பெரியவன் என்ற எண்ணம் இருந்தது. அவர்களுக்குள்ளே பாடுகள் வந்தால் விட்டுட்டு ஓடுகிற நிலை இருந்தது. ஜெபிக்க முடியவில்லை, அவர்கள் இறை செய்தியை கொடுக்க முடியவில்லை, நோயாளிகளை குணப்படுத்த முடியவில்லை. இப்படிப்பட்ட அநேக குறைபாடுகள் இருந்தது. ஆனால் தூய ஆவியானவரை அந்த வீட்டிலே இருந்து அவர்கள் பெற்றுக்கொண்ட போது நான் என்ற எண்ணம் மறைந்தது. தங்களுக்குள்ள யார் பெரியவன் என்ற எண்ணம் மறைந்தது. முதல் செய்தியிலேயே, இறை செய்தியிலே 3000 பேர்கள் மனம் திரும்பினார்கள். நோயாளிகளை குணப்படுத்த முடிந்தது. எல்லாவற்றிலும் மேலாக நடந்தது என்ன தெரியுமா? பாடுகள் வந்தால் அதையெல்லாம் சகிக்கவும், அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளவும்
அந்த பாடுகளில் அவர்கள் பங்கெடுத்தார்கள். பேதுருவை சிலுவையில் அறையும் பொழுது நேராக அறையாமல் தலைகீழாக அறையுங்கள் என்று சொன்னார். இங்கதான் பார்க்கிறோம். இது எங்கிருந்து அவர்கள் பெற்ற இந்த அனுபவம்? கூடி ஒரு வீட்டிலே கூடியிருந்து ஜெபித்த போது தூய ஆவியினுடைய வல்லமையினால் பெற்ற ஒரு புதிய ஒரு பெந்தெக்கோஸ்து அனுபவம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வீடுகளிலும் நாம் கூடியிருந்து ஜெபிக்கிற வேளையில், தூய ஆவியினுடைய வல்லமைக்காக ஜெபிக்கிற வேளையிலே, நம்முடைய குறைபாடுகளை மையப்படுத்தி தூய ஆவியானவருடைய ஆளுகை நடக்க வேண்டும் என்று ஜெபிக்கும் பொழுது வீட்டிலும் தூய ஆவியினுடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் ஆவியானவர் இருக்கிற இடத்தில் விடுதலை உண்டு என்று சொல்லப்படுகிறது. கரங்களை கொட்டி ஆண்டவரை ஸ்துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சப்தம் உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆறாவதாக ஒரு வீடை பற்றி சொல்லப்படுகிறது. அந்த வீடு எப்படிப்பட்ட வீடு என்றால், மார்க்கு நற்செய்தி 5ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிற ஒரு வீடு. இந்த வீட்டிலே இருக்க வேண்டிய மனிதன் எங்கே இருக்கிறான் என்றால் கல்லறை தோட்டத்திலே கிடக்கிறான். மிக முக்கியமான ஒரு செய்தி. ஆறாவதாக, வீட்டிலே இருக்க வேண்டிய வாழ வேண்டிய மனிதன் ஒரு கல்லறை தோட்டத்திலேயே கிடக்கிறான். அந்த கல்லறை தோட்டத்திலே அவன் இருந்து என்ன செய்கிறான்? சத்தமிட்டு கூவுகிறான், கூச்சலிடுகிறான், கற்களால் தன்னுடைய உடலை கிழித்துக் கொள்ளுகிறான், சங்கிலிகளை எல்லாம் உடைத்து எறிகிறான். யாராலும் அவனை அடக்க முடியவில்லை, அடக்க முடியவில்லை, யாராலும் அவனை அடக்க முடியவில்லை. யோசித்து பாருங்கள், யாராலும் அவனை அடக்க முடியவில்லை. சில நேரங்களிலே நம்முடைய வீடுகளிலே சில நபரை அடக்க முடியாது, பிள்ளைகள் அடக்க முடியாது, கணவனை அடக்க முடியாது, மனைவி அடக்க முடியாது, மருமகளை அடக்க முடியாது. அப்படி அடங்காத நிலையில் உள்ள வாழ்விலே இருக்கிறது போல இந்த கல்லறை தோட்டத்தில் கிடக்கிறான் பாருங்க. இயேசு அந்த அவனுடைய அருகிலே போகிறார். போகும்போது இயேசு சொல்லுகிறார், இந்த மனிதனில் இருக்கிற அசுத்த ஆவியை இவனை விட்டு வெளியே போய் என்று சொல்லுகிறார். ஏன்? இயேசுவுக்கு தெரியும், இவன் கல்லறை தோட்டத்தில் வாழ வேண்டியவன் அல்ல, இவன் வீட்டிலே வாழ வேண்டியவன். கவனித்துக் கொள்ளுங்கள், வீட்டிலே வாழ வேண்டியவன். இவன் அசுத்த ஆவியோடு வாழ வேண்டியவன் அல்ல, இவன் நிறைவான வாழ்வு வாழ வேண்டியவன். இயேசு கடிந்து கொள்ளும் பொழுது அந்த பேய் சொல்லுகிறது, ப்ளீஸ், ஒரு ரிக்வெஸ்ட் பண்றது என்ன தெரியுமா? நாங்கள் கண்டிப்பாக இந்த மனிதனை விட்டு போக வேண்டும் என்றால் ஒரு உதவி செய்யும், அந்த பன்றிகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று. பாருங்கள், இயேசுவுக்கு பன்றியை விட மனிதன் முக்கியம். கரங்களை கொட்டுங்க. ஆனா மனிதனுக்கு மனிதனை விட பன்னி தான் முக்கியம். உங்களுக்கு எது முக்கியம்? உங்களுக்கு எது முக்கியம்னு கேட்கிறேன், நீங்களே முடிவெடுத்துடுங்க. இயேசுவில் அருமையானவர்களே, இயேசு சொல்லுகிறார், இந்த மனிதனை விட்டு வெளியே போ, இந்த பன்றிகளுக்குள்ள போய்க்க. இப்போ ஒரு மனிதனிடத்தில் இருந்த அந்த அசுத்த அந்த அலகையானவன் 2000 பன்னிகளுக்குள்ள நுழைஞ்சுதான். இந்த 2000 பன்னிகளை ஒரு மனுஷன் மேய்த்து கொண்டிருக்கிறான். பன்னியுடைய ஓனர் இருக்கிறான். இந்த பன்னிகள் எல்லாம் பார்த்து பாருங்க, என்னது என்ன நினைச்சு, எங்களுக்கும் ஒரு வேல்யூ உண்டு, எங்களுக்கு ஒரு மதிப்பு உண்டு. பன்னிகள் சொல்லிச்சான், எங்களுக்கு ஒரு வேல்யூ உண்டு. இந்த பேய்களோடு வாழ்றதை விட மீதி உள்ள நீங்களே சொல்லுங்க. கடல்ல விழுந்து செத்து போது நல்லது என்று நினைச்சு அத்தனை பன்னிகளை மேட்டில இருந்து கடல்ல விழுந்து குதிச்சு செத்து போச்சான். ஏன்? இந்த பேய்களோடு வாழ்றது. ஆனா மனுஷன் என்ன செய்யறான்? மனுஷன் என்ன செய்யறான்? ஒரு தீவில ஒரு அசிங்கமான ஒரு காரியம் நடக்கிறதாம். உங்களுக்கு தெரியுமா? ஒரு ஃபாதர் ஒரு செய்தியில கொடுத்தார், எனக்கு தெரியும். அது ஒரு ஃபாதர் ஒரு செய்தியில கொடுக்கும் அந்த செய்தியை கேட்டேன். என்ன தெரியுமா? ஒரு மனுஷனோடு இறந்த பிணங்களோடு உடல் உறவு கொள்ளுகிறான். இறந்த பிணங்களோடு, இறந்து கிடக்கிற பிணங்களோடு உறவு வைக்கிறார். யோசிச்சு பாருங்க. அப்ப இதுக்கும் பேய்க்கு என்ன சம்பந்தம்?
அலகையானவன் அடிப்பதற்கும் திருடுகிறதுக்கும் கொல்லுகிறதுக்கும் அல்லாமல் வேறு எதற்கும் அவன் வருவதில்லை. லண்டன்ல யூகேல ஒரு ஐலண்ட் ஒன்று இருக்கிற ஒரு சின்ன தீவு, அது இந்த ஃபாதர் தான் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? அங்கே ஒரு ஹோட்டல் இருக்கிறது, அதிலே ஒரு பிரசித்தி பெற்ற உணவு இருக்கிறதாம், வெரி காஸ்ட்லி. இன்னைக்கு கூட எங்களுக்கு ஃபாதர் ஒரு இலையில வச்சு இந்த புரோட்டா என்னதோ வச்சு தாரது மாதிரி உள்ள ஒரு இது வாங்கி தந்தார், ரொம்ப டேஸ்டா இருந்தது, ஸ்பெஷல் ஃபுட்ன்னு சொன்னார். அப்போ அந்த ஹோட்டல்ல அது ஒரு ஸ்பெஷல் உணவு என்ன தெரியுமா? பிக்கிள், ஊறுகா. என்னது, நாரத்தங்காயா, மாங்காவா, அத ஃபிஷ்ஷா? இல்ல, மனுஷனுடைய கர்ப்பத்தில் இருக்கிற 3 மாசம் 1 மாசமான குழந்தையை ஊறுகா, கர்ப்பத்தில் இருக்கிற சிசு, அந்த சிறிய பக்குவமடையாத அந்த சின்ன குழந்தை இதை எடுத்து ஊறுகா செய்து சாப்பிடுற ஒரு கூட்டம் இருக்கிறதா. அது வெரி பயங்கரமான வேலையா. அதுக்கு யோசிச்சு பாருங்க. இந்த பன்னிகள் சொல்லிச்சல்ல, இந்த பேயோடு வாழ்றதை விட கடல்ல விழுந்து செத்து போவது நல்லது என்று நினைச்சு செத்து போச்சா. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, யோசித்து பாருங்க. இயேசுவுக்கு எது முக்கியம்? மனிதன் முக்கியம், மனிதன் முக்கியம். இந்த மனிதனை உடலை கீறிக்கொண்டு கூச்சலிட்டுக் கொண்டு சங்கிலியை உடைத்துக் கொண்டு யாராலும் அடக்க முடியாத இந்த மனிதனுக்கு இயேசு விடுதலை கொடுத்தார், விடுதலை கொடுத்தார். இப்பொழுது இவன் கல்லறை தோட்டத்தில் வாழவில்லை. இவன் என்ன செய்தான் தெரியுமா? சொல்லுங்க. இவன் விடுதலையாகி, இயேசுவினால் விடுதலையாகி வீட்டிற்கு சென்றான். அவன் எங்கே சென்றான்? வீட்டிற்கு சென்றான். இங்க கவனித்துக் கொள்ளுங்கள். அவன் வீட்டுக்கு போவதற்கு முன்பதாக இயேசுவோடு போவதற்கு விரும்பினான். நான் இயேசுவோடு இருக்கிறேன், எனக்கு சுகம் கிடைச்சல, நான் இயேசுவோடு இருக்க விரும்பினேன். இயேசு சொன்னார், வேண்டாம், உனக்கு நடந்ததை உன் உறவினர்களுக்கு போய் சொல்லு, நீ வீட்டில் போய் சாட்சியாயிரு என்று சொன்னார். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. நீ வீட்டில் போய் சாட்சியாயிரு என்று சொன்னார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதன் ஆண்டவருடைய கிண்ணத்திலும் பேயினுடைய கிண்ணத்தில் அருந்த முடியாது. நீ ஒன்றில் தட்பமான நிலையிலேரு, அல்லாட்ட வெப்பமான நிலையிலேரு. நீயோ தட்பமான நிலையிலும் இல்லை, வெப்பமான நிலையிலும் இல்லை, வெதுவெதுப்பாக இருக்கிறபடியினால் உன்னை என் வாயிலிருந்து கக்கி விடுவேன் என்று சொல்லுங்க. நம்முடைய வீடை பற்றி தான் இன்றைக்கு ஆண்டவர் இந்த இரவிலே பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே ஒரு மனிதன் ஒரு விடுதலை அடைந்து வீட்டிலே வாழ வேண்டியவன் கல்லறையிலே வாழ்ந்தால் அது வாழ்வல்ல. அவன் கல்லறையிலிருந்து விடுதலை பெற்று அவன் வீட்டிலே சாட்சியாக இருக்க வேண்டும். ஒரு சகோதரி, எனக்கு தெரிந்த ஒரு சகோதரியுடைய கணவர் பயங்கரமான ஒரு குடிகாரர். அவர் குடித்து அவருடைய உடல் உறுப்புகள் எல்லாம் பழுதடைந்தது. மருத்துவமனையில் கொண்டு சேர்த்தார்கள். மருந்து ஒன்று, குளுக்கோஸ் ட்ரிப் ஒன்று ஏறாது, எல்லாமே இதாகி விட்டது. ஒரு சின்ன ஒரு ஆக்ஷன் மட்டும் இருக்கிறது, ஒரு சின்ன பதைப்பு மட்டும் இருக்கிறது, உயிர் அப்படி டிக் டிக்னு கேட்டுக்கொண்டிருக்கு, மீது எல்லாம் லாஸ் ஆகிவிட்டது. டாக்டர்கள் சொன்னார்கள், இவனுக்கு மெடிசன் ஒன்று ஏறலாம், இன்ஜெக்ஷன் போட்டால் ஏறலாம், பிளட் ஏறலாம், ஒன்று ஏறலாம், இவரை வீட்டுக்கு கொண்டு போகலாம். வீட்டுக்கு கொண்டு போனார்கள். 2-3 நாளில் இறந்து போனார். அவருடைய பேர் சீமோன். அப்போ வீட்டில் இந்த இறப்பதற்கு முன்னதாக அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த சீமோனை பார்த்து போனார்கள். அவருக்கு நிறைய ஞாபகம் ஒன்றும் இல்லை, உடலில் உள்ள உறுப்புகள் எல்லாம் பழுதடைந்தது. அப்போ இந்த சீமோனை பார்த்து நண்பர்கள் கேட்கிறார்கள், அண்ணோ கடைசியில வல்ல ஆசையாட்ட உண்டோ என்று கேட்டாங்க. கடைசியில் ஏதாவது சில ஆளுக்கு சொல்ல சாக போறாரு, என்ன வேணுமாலும் கொடுங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பிராண்டி கடையில் போய் ஒரு பாட்டில் பிராண்டி வாங்கி அண்ணனுடைய கடைசி ஆசை ஊத்துனாங்க. என்னது, நான் குடிச்சிட்டு சாகன்னு. குளுக்கோஸ் ஏறலாம், இன்ஜெக்ஷன் ஏறல, மெடிசன் ஏறல, பிளட் ஏறல,
பிராண்டி உள்ள போச்சு ஐயா. இது உள்ள போனோன்னு ஆள் அவுட். அதோட விட்டாங்களா? நான் போய் ப்ரேயர் பண்ணிட்டு, நல்ல ஒரு குடும்பம், ப்ரேயர் பண்ணிட்டு இதே போல ஒரு தியானம் கொடுக்க போனேன். 4 நாள் கடந்து அந்த வீட்டில் போகும்போது அந்த அம்மா அழுறாங்க. நான் கேட்டேன், கணவர் இருக்கும்போது வேதனை தான், இப்போ செத்து போனார்ல, இன்னும் எதுக்கு அழுற? ஐயோ, அவர் இருந்த போதும் வேதனை. யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன். அதே போல சீமோன் இருந்த போதும் வேதனை, இறந்த போதும் வேதனை. நான் கேட்டேன், இறந்த போது என்ன வேதனை? நீ அம்மா சொன்னாங்க, நீங்க போன பிற்பாடு இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த சீமோனுடைய பிராண்டினுடைய ஆவி அந்த ஃப்ரெண்ட்ஸுகளை வந்து பிடிக்காமல் இருக்க இந்த சவப்பட்டிக்குள்ள ஒரு பாட்டில் பிராண்டி கூட வச்சு அனுப்புனாங்களா? வாள் எடுக்கிறவன் வாழ்நாள தான் மறிவான். குடியை கெடுக்கும்னு சொல்லப்படுது. யோசிச்சு பாருங்க, ஒரு மனிதன் வீட்டிலே சாட்சியா வாழ வேண்டியவன். நான் எப்பொழுதும் சொல்லுவேன், எபேசியருக்கு எழுதிய நிருபத்தை வாசித்து பாருங்கள். ஒரு குடும்ப தலைவன் எப்படி கிறிஸ்து திருச்சபைக்கு தன்னை முழுதும் கையளித்தது போல, ஒரு கணவன், ஒரு குடும்ப தலைவன் மனைவி மக்களுக்கு முற்றிலும் கையளிக்க கூடியவனாக இருக்க வேண்டும். ஆகவே அவன் கல்லறை தோட்டத்தில் கிடக்க வேண்டியவன் அல்ல, பேய் பிடிச்சு பேயினுடைய கூட்டத்தில் வாழ வேண்டியவன் அல்ல. யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு உலகத்தில் இன்றைக்கு இந்த அலகையினுடைய ஆட்சி தான் அதிகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மனிதன் எல்லாம் இன்றைக்கு இந்த இயேசுடைய இறையாட்சியின் பாதையிலே செல்வது, வாழ்வது என்பது அது கடினமானது, ஆனால் அது மகிமையானது. கரங்களை குட்டி ஆண்டவரை ஸ்துதிப்போம். ஆகவே ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? நீ வீட்டுக்கு போ, உறவினர்களிடத்தில் இதை தெரிவி, நீ வீட்டில் சாட்சியாயிரு என்று சொன்னார். நம்ம எங்க சாட்சியா இருக்க வேண்டும்? நம்ம எங்க சாட்சியா இருக்க வேண்டும்? முதல்ல நம்ம வீட்டில தான் நாம சாட்சியாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த 6வது வீடை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார். 7வது ஒரு வீடு தான் யாருடைய வீடு என்றால், லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற ஒரு வீடு, அதான் சக்கையினுடைய வீடு. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு மெசேஜ். 8 வீடை பற்றி நான் சொல்லுகிறேன். 7வது வீடு சக்கையினுடைய வீடு. இந்த சக்கையை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அவன் ஒரு வரி தண்டுபவர். குட், நல்லா சொல்லிட்டீங்க. ஆனால் இந்த வரி தண்டு பண்ணுபவர் என்ன செய்ய, அநியாயமான காரியங்களை எல்லாம் செய்திருக்கிறார். எல்லாரையும் ஏமாற்றி இருக்கிறார், எல்லாரையும் வஞ்சித்து இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் யாக்கோபு சகோதரனை, மாமனாரை, தகப்பனாரை ஏமாற்றி வஞ்சித்து ஆசீர்வாதத்தை பெற்றான். அந்த கடைசியில் அவன் யாப்போக்கு என்ற ஆற்றங்கரையில் வந்து ஆண்டவரை ஏமாற்ற பார்க்கிறான். எல்லாரையும் ஏமாற்றலாம். இங்கதான் கவனிங்கள், எல்லாரையும் ஏமாற்றலாம். அப்பாவை ஏமாற்றலாம், அம்மாவை ஏமாற்றலாம், சகோதரனை ஏமாற்றலாம், மாமனாரை ஏமாற்றலாம், உலகத்தை ஏமாற்றலாம். இன்னைக்கு ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவரை ஒருவர் ஏமாற்ற முடியாது. என்னை ஆசீர்வதியும் என்று சொன்னார். நோ, உன் பேர் என்ன என்று கேட்டார். ஐ அம் யாக்கோபு, நான் தான் ஏமாற்றுக்காரன், வஞ்சகன், பொய்யன். அவன் அறிக்கையிட்டான், இனி நீ யாக்கோபு அல்ல, இஸ்ரவேல், மீட்கப்பட்டவன். இங்கே பாருங்கள், சக்கையோ பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவன், புதிய ஏற்பாட்டு காலத்தில் சக்கையோ பாருங்க, அவன் ஏமாற்றி வஞ்சித்து வைத்திருந்தான். ஆண்டவர் இதை இயேசுவுக்கு தெரியும். இவன் என்ன செய்தான்? இயேசு யார் என்று பார்ப்பதற்கு வழி தேடி ஒரு காட்டத்தி மரத்திலே ஏறி உட்கார்ந்து கொண்டான். அந்த இடத்துல போனால் இன்றைக்கு அந்த மரம் அப்படித்தான் அடர்ந்து ஒரு இருட்டு போல இருக்கிறது. அந்த மரத்தில் இருந்து கொண்டு பார்க்கிறான் இயேசுவை. ஆனால் அவன் என்ன நினைக்கிறான்? யாருக்கும் தெரியாதென்று. மனுஷன் வெளியே பார்க்கிறான், ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். அவர் சொல்லுகிறார், சகைவே, நீ சீக்கிரத்தில் விரைவாய் இறங்கி வா. நான் இன்றைக்கு உன்னுடைய வீட்டில் தங்க. டுடே என்ற ஒரு வார்த்தை நிறைய தடவை இயேசு யூஸ் பண்றார். டுடே டுடே டுடே, நாளைக்கல்ல, டுடே டுடே. மேரி கரோலின் என்ற ஒரு பெண் ஒரு நாளைக்கு 10 லட்சம் 50 லட்சம் சம்பாதிப்பாள், 1 கோடி வரை சம்பாதிப்பாள். அவருடைய வேலை என்ன தெரியுமா? விபச்சார வேலை.
நிறைய பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் கொண்டு அன்பளிப்புகள் கொடுப்பார்கள். கிளப் டான்ஸ் ஆடும்போது யார் நல்லா பரிசு கொடுக்கிறாங்களோ, விலை உயர்ந்த பரிசு கொடுக்கிறார்களோ அவர்கள் இடத்துல போய் அன்னைக்கு ஸ்பெண்ட் பண்ணி விடுவாள். எக்கச்சக்கம் கிடைக்கும். ஒரு நாள் பார்சலை பார்க்கும் பொழுது ஒரு ஊழியக்காரர் போய் பரிசு கொடுத்தார். எல்லாரும் நினைச்சா ஊழியக்காரரோட தங்கணும். பரிசை பிரிச்சு பார்க்கும்போது பைபிள் படிச்சு அவள் மனம் திரும்பினாள். திரும்பி என்ன சொல்ல, இனிமேல் இன்றிலிருந்து இந்த தொழிலுக்கே போமாட்டேன் என்று சொல்லிவிட்டு முடிவெடுத்து விட்டு இரவிலே மீண்டும் முடிவெடுக்கலாம். இன்னைக்கு மட்டும் போய்விட்டு நாளையிலிருந்து போக மாட்டேன் என்று போயிட்டு வருகிற வழியில் ஒரு லோரியில் ஆக்சிடென்டிலே ஸ்பாட்டிலே இறந்து போகிறாள் மேரி கரோலின். நாளை என்பது இல்லை, டுடே டுடே டுடே, இன்றைக்கு உன்னுடைய வீட்டிலே தங்க வேண்டும். என்ன நடந்தது? சகை இறங்கி வந்தான். வரும்பொழுது சொன்ன வார்த்தையை கவனிச்சிடுங்க. ஆண்டவரே இயேசுவே, நான் யாரையாவது ஏமாற்றி எதையாவது கவர்ந்திருந்தால் 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன். இயேசு உடனே டுடே, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு மீட்புண்டாயிற்று. இப்போ இந்த வீட்டிற்கு மீட்புண்டாயிற்று. இங்க ஒரு சால்வேஷன் உண்டானது. இந்த வீட்டிலே மீட்புண்டாயிற்று. உங்க வீட்டிலே வஞ்சிக்கிற நிலை இருக்கிறதா? உங்களுடைய வீட்டில் பொய் சொல்லுகிற நிலை இருக்கிறதா? உங்க வீட்டில் ஏமாற்று வேலைகள் இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். உங்களுடைய வீட்டில் வரதட்சணை கொடுமை இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். அநியாய வட்டி இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். நீங்கள் ஏழைகளை எல்லாம் நசுக்கி பிழிந்து நீங்கள் மட்டும் உயர்கிறவர்களாக இருக்கிறீர்களா? உங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் எந்த விதத்தில் பயன்படுத்துகிறீங்க? நீங்கள் இருக்கிற வேலையிலே உங்களுடைய வேலையை எப்படி நீங்கள் பயன்படுத்துறீங்க? யோசித்து பாருங்கள். ஆண்டவருக்கு நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும். இந்த இரவிலே ஆண்டவர் பேசுகிறார். இந்த வீட்டிற்கு மீட்புண்டாயிற்று. இயேசுவுடைய மீட்பு உங்களுடைய வீட்டிலே இருக்கிறதா? அந்த மீட்பு எப்படி வருகிறது? ஏமாற்றத்தில் அல்ல, வஞ்சகத்தில் அல்ல, பொய்யில் அல்ல. அடுத்தவங்க வாழ வேண்டியதை நாம் எடுத்து வாழ வேண்டியதல்ல. இன்றைக்கு அதை ஆண்டவர் பேசுகிறார். இப்போ என்ன நடந்தது? சக்கேயு 4 மடங்காக திருப்பி கொடுத்ததினால மனைவி மக்கள் எல்லாம் சேர்ந்து போராட்டம். இனி இந்த வீட்டில் நீ ஏறக்கூடாது, இனி வீட்டில் உனக்கு இடம் இல்லை, இந்த வீட்டில் உள்ளது எல்லாத்தையும் நீ கொடுத்துட்டா. இப்ப சக்கேயு வெளியே போறான். மீண்டும் எங்க போய் ஏறான் தெரியுமா? எந்த மரத்துல போய் ஏறி இருந்தாரோ அதே மரத்துல போய் மீண்டும் ஏறி இருக்கிறாரு. ஏன் வீடுல இருந்து துரத்தி விட்டாங்க. வீடு கிடையாது. இவர் கொடுத்ததுனால வீடை விட்டு துரத்தி விட்டாங்க. அந்த அத்தி மரத்துல ஏறி இருக்கிறான். என்னைக்கு சக்கையை வீடை விட்டு போனாரோ அண்ணன் என்று வீட்டுல பிரச்சனை. மூத்த பிள்ளை சொல்லும், அப்பாவை காணணும். சும்மா தாய் சொல்லுவா, சும்மாரு அப்பா எல்லாத்தையும் கொடுத்துட்டான், உங்களுக்கு உரியதெல்லாம் கொடுத்துட்டான், அவனுக்கு இந்த வீட்டுல இடம் இல்லை, அவன் போயிட்டான். யோசிச்சு பாருங்க. திருடர்கள் எல்லாம் இந்த வீட்டுல ஏற ஆரம்பிச்சுட்டாங்க. குடும்ப தலைவன் இல்ல, திருடர்கள் எல்லாம் இந்த வீட்டுக்குள்ள ஏற ஆரம்பிச்சான். 2வது பிள்ளை சொல்ல, எங்க அப்பாவை பார்க்கணும், அல்லாட்ட நான் சாப்பிட மாட்டேன். இப்படி எல்லா பிள்ளைகளும் ஒன்னா சொல்லிச்சு. கடைசியில இந்த வீட்டுல இந்த அம்மாவுக்கு ராத்திரி தூங்க முடியாது. வீட்டு மேல கல்லறிறாங்க, கதவை தட்டுறாங்க, அதை தட்டுறாங்க, இதை தட்டுறாங்க. யோசித்து பாருங்க சிஸ்டர் பிரதர். கடைசியில இந்த அம்மாவும் சக்கையுடைய ஒய்ஃபும் பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து வீடை விட்டு புறப்படுறாங்க. சக்கையை தேடி 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 போறாங்க. பாலைவனம் வழி போறாங்க, பல நாட்கள் போறாங்க, சக்கைவை காணல. ஒரு மரத்தினுடைய அடியில போய் உட்கார்றாங்க, இளைப்பாறுதல். யாரு? சக்கையினுடைய மனைவியும் பிள்ளைகளும் போய் இந்த மரத்தினுடைய அடியில இருந்து அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும் போது மேல இருந்து மழைத்துளி மாதிரி மழைத்துளிகள் விழுது. என்ன தெரியுமா? நிமிந்து பாக்குறாங்க. என்னடா சரௌண்டிங்ல மழை இல்ல, இந்த மரத்திலிருந்து தண்ணி வழிகிறதே என்று பார்க்கும்போது மேல சக்கை இருக்கிறார். அவர் வடித்த கண்ணீர் தான் இங்க கீழே வந்து விழுந்ததா. திரும்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு குடும்பமாக வாழ்ந்தார்கள். கரங்களை கொட்டி ஆண்டவரை ஸ்துதிங்கள் பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவில் அருமையானவர்களை, 8வது வீடு. இதை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். யாரும் டயர்டா இருக்கிறீங்களா? ஒரு கரங்களை கொட்டுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமையத்தி கரங்களை கொட்டி உற்சாகத்தோடு ஆமென். இயேசுவே ஸ்தோத்திரம், நன்றி. 8வது வீடு யாருடைய வீடுன்னு தெரியுமா? பாருங்க, உங்க வீடை பற்றி தான் எல்லாம் சொல்லும். 7 வீடு உங்க வீடு தான். இந்த வீட்டில், இந்த 7 வீட்டில் உள்ள காரியங்கள் உங்க வீட்டில் இருக்கிறதா?
அங்கே குறைபாடுகள் இருந்தது. ஆனால் இயேசு வழியாக அங்கே ஒரு அனுக்கிரகம், ஆசீர்வாதம் கடந்து வந்தது. இங்கதான் கவனிக்க வேண்டி இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களை, 8வது வீடு யாருடைய வீடு என்றால் ஜீசஸ் கிரைஸ்ட் அதிகமாக, இயேசு அதிகமாக அன்பு செய்த ஒரு குடும்பம் தான் மார்த்தாள், மரியாள், லாசருடைய குடும்பம். ஆமென். சந்தோஷத்தோடு சொல்லுங்க ஆமென். அப்போ ஒரு ஜீசஸ் யாரை அதிகம் அன்பு செய்கிறாரோ, என்னை அன்பு செய்கிறவர்களை நான் அன்பு செய்கிறேன், என்னை நோக்கிய வண்ணமாக இருக்கிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். இங்க பாருங்கள், ஜீசஸ் அதிகம் அன்பு செய்கிற குடும்பம். அடிக்கடி இந்த வீட்டுக்கு போவார். பெத்தானியாவில் பாடுகளுக்கு முன்னதாக 6 நாட்களுக்கு முன்னதாக இந்த வீட்டுக்கு போனார். எப்பொழுது ஜீசஸ் இந்த வீட்டில் போனாலும் அங்கே முதல் காரியம், மரியாள் ஓடி போய் இவருடைய பாதத்திலே அமருவாள். இந்த மரியாளை பற்றி சொல்லப்படுகிறது வேத அறிஞர்கள், இவள் ஒரு பாவி என்று சொல்லப்படுகிறது. 7 பேய்கள் நீக்கப்பட்டவள் என்று சொல்லப்படுகிறது. மகதலேன் மரியாள் என்று சொல்லப்படுகிற பெண் இவள் என்றும் சொல்லப்படுகிறது. எப்படியும் இருக்கட்டும், எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு இந்த வீட்டுக்கு போகும்போது என்ன நடக்கிறது பாருங்கள். மரியாள் எப்பொழுதும் இவருடைய பாதத்தில் போய் இருப்பாள். இங்கே பார்க்கும் பொழுது கவனித்துக் கொள்ளுங்கள், இந்த வீட்டிலே, அன்பு செய்யப்பட்ட வீட்டிலே ஒரு நோய் லாசருக்கு வருகிறது. கடைசியில் அது இறப்பாக மாறுகிறது. இறுதியிலே இயேசு போய் அதை உயிர்த்தெழ செய்கிறார். இதுவும் நமக்கு தெரியும். அன்பு செய்த குடும்பம், நோய் வந்தது, இறப்பு வந்தது, இறுதியிலே இயேசு அதை உயிர் பெறச் செய்கிறார். இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், இந்த வீடு பரிமள தைலத்தினுடைய நறுமணம் வீசியது என்று சொல்லப்படுகிறது. இந்த பரிமள தைலத்தினுடைய நறுமணம் வீசுவதற்கு, தைலத்தின் நறுமணம் வீடு முழுவதும் பரவியதாம். தைலத்தின் நறுமணம் வீடு முழுவதும் பரவியதற்கு மூல காரணம் இயேசு. இதனுடைய உபகாரணங்களில் 1 மரியாள் பாதத்தில் இருந்தது, 2 லாசர் பந்தியில் இருந்தது, 3 மார்த்தாள் பணிவிடை செய்தது. ஒரு வீடு இயேசுவை மையப்படுத்தி பாதத்தில் இருக்கிறது, அவருடைய வார்த்தையை கேட்பது, ஜெபிக்கிறது. மரியாள் பாதத்தில் இருந்தாள். அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டு இருந்தாள். அந்த கேட்டதை வாழ்ந்தாள். லாசர் பந்தியில இருந்தான். பந்தி என்று சொல்லக்கூடியது கடவுளுடைய வார்த்தை. அந்த வார்த்தைக்குள்ளே இருந்தான். மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளுடைய வாயினின்று வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் உயிர் வாழுகிறான். வார்த்தை மனு உருவானார், நம்முடைய குடிகொண்டார். என் அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய திரு அவையிலே வார்த்தையை மையப்படுத்தி புனிதராக உயர்ந்தவர்கள் தான் மதர் தெரேசா, புனித மதர் தெரேசா. சின்ன சிறிய இவர்களுக்கு செய்த போதெல்லாம் எனக்கு செய்தான். வார்த்தையை மையப்படுத்தி வாழ்ந்த புனித பிரான்சிஸ் சேவியர், சவேரியார். உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆத்துமத்தை இழந்தால் ஒரு பலனும் இல்லை. வார்த்தையை மையப்படுத்தி வாழ்ந்தவர் புனித அகஸ்தீனார். இருள் முடிய போகிறது, பகல் அண்மையில் உள்ளது. இருளின் செயல்களை கழிந்து விட்டு ஒளியின் செயல்களை அணிந்து கொள். இந்த வார்த்தையை மையப்படுத்தி அவர் வாழ்க்கையிலே புனிதரானார். புனித பிரான்சிஸ் அசிசியா, உடைமையெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கூட. இந்த வார்த்தையை மையப்படுத்தி புனிதரானார். இயேசுவில் அருமையானவர்களே, லாசர் பந்தியிலே இருந்தார். இந்த வார்த்தையை பற்றி இயேசு காவியத்திலே கண்ணதாசன் எழுதி வைத்திருக்கிறார். பைபிள் முழுவதும் படித்துவிட்டு இயேசு காவியத்தை எழுதினார். அது 4 வரிகளிலே எழுதி முடித்தார். தத்துவ ஞானம் புத்துயிர் பெற்றது யூத நிலத்தினிலே, சத்திய வேதம் நின்று நிலைத்தது தாரணி மீதினிலே, எத்தனை உண்மைகள் வந்து பிறந்தது இயேசு பிறந்ததிலே, இத்தனை நாளும் மானிடன் வாழ்வது இயேசுடைய வார்த்தையிலே. இயேசுடைய வார்த்தையிலே, இயேசுடைய வார்த்தையிலே. லாசர் பந்தியிலே இருந்தார். அதோடு பாதத்தில் இருக்கிறதோடு நின்று விடக்கூடாது, பந்தியில் இருக்கிறதோடு நின்று விடக்கூடாது. பணிவிடை மார்த்தாள் செய்தாள். பணிவிடை பெற அல்ல, பணிவிடை புரியவும், தொண்டு புரியவும், பலருடைய விடுதலைக்கு தன்னை கையளிக்கவும் வந்தேன் என்று சொன்னார். ஒரு குடும்பத்திலே குடும்ப தலைவன் மனைவிக்கு தன்னை கையளிக்க வேண்டும். மனைவி
கணவனுக்கு கையளிக்க வேண்டும், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கையளிக்க வேண்டும், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கையளிக்க வேண்டும். இதுதான் வாழ்க்கையினுடைய முக்கியம். ஆகவே இந்த வீடு மனம் வீசியதற்கு மூல காரணம் இயேசு. அதனுடைய உபகாரணங்களில் ஒன்று மரியாள் பாதத்திலே இருந்தது, 2 லாசர் பந்தையிலே இருந்தது, 3 மார்த்தாள் பணிவிடை செய்தது. வீடு மனம் வீசியது. நம்முடைய குடும்பம், இயேசு ஒரு நாள் வருவார். இந்த குடும்பம் நோவாவினுடைய குடும்பம் அழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டது போல நம்முடைய குடும்பங்கள் காப்பாற்றப்பட வேண்டும். எல்லோரும் எழும்பி நிற்போமா? நாம் இந்த இரவு இந்த 1 மணிக்கு நாம் சற்று அந்த டீ பிரேக்குக்கு கடந்து செல்ல போகிறோம். எல்லோரும் சேர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த 8 பைபிளில் சொல்லப்பட்ட இந்த 8 குடும்பங்களை பற்றி பார்த்தோம். எத்தனை குடும்பங்கள்? சத்தமா சொல்லுங்கள், எத்தனை குடும்பங்கள்? 1 மார்க்கு நற்செய்தி 2ஆம் அதிகாரத்திலே திமிர்வாதக்காரனை கொண்டு வந்த பேதுருடைய மாமியாருடைய வீடு. 2 யோவான் சுவிசேஷம் நற்செய்தி 2ஆம் அதிகாரத்திலே கானாவூர் திருமண வீட்டில் உள்ள அதை பற்றி நம்முடைய குடும்பத்தை ஒப்பிட்டோம். 3ஆவதாக மார்க்கு நற்செய்தி 14ஆம் அதிகாரத்தில் உள்ள பாஸ்கா வீடை பற்றி நாம் பார்த்தோம். 4ஆவதாக யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரத்தில் உள்ள சமாதானத்தின் வீடை பற்றி பார்க்கிறோம். 5ஆவதாக திருத்தூதர் பணியிலே 2 சொல்லப்படுகிற தூயாவியானவர் இறங்கின வீடை பற்றி பார்த்தோம். 6ஆவதாக அந்த வீடை கல்லறை தோட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த மனுஷனுடைய வீட்டை பற்றி, அந்த வீட்டை சாட்சியாக இருக்க சொன்ன வீடை பற்றி மார்க்கு நற்செய்தி 5ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம். 7ஆவதாக லூக்கா 19 சகேயனுடைய வீடை பற்றி பார்த்தோம். 8ஆவதாக யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 11-12ஆம் அதிகாரத்தில் உள்ள மார்த்தாள் மரியாள் லாசருடைய குடும்பத்தை பற்றி பார்த்தோம். இந்த குடும்பத்தை பற்றி பார்க்கும் பொழுது நிறைய உண்மைகளை, சில காரியங்களை பரிசுத்த ஆவியார் நம்முடைய குடும்பத்தோடு ஒப்பிட்டு வெளிப்படுத்தினார். குறைகளை எல்லாம் மாற்றிக்கொள்வோம். ஆமென். ஒரு பாடலை நாம் எல்லோரும் ஜெபத்தோடு பாடுவோம். நம்முடைய வாழ்க்கை பயணம் ஒரு எம்மாவு பயணம். இந்த பாடல் புஸ்தகத்தில் ஒரு பாடல் இருக்கிறது, நிறைய பாடல்கள் இருக்கிறது. யூடியூபில் நீங்கள் அதை கண்டு கொள்ளலாம், பெற்றுக்கொள்ளலாம், பாடலாம். அதனுடைய பயனை நீங்கள் பெறலாம். ஆமென். எம்மாவு பயணம் வாடிய பயணம், எருசலேம் பயணம் வெற்றியின் பயணம். எம்மாவு பயணம் வாடிய பயணம், எருசலேம் பயணம் வெற்றியின் பயணம். முகவட்டமெல்லாம் மாற்றுவார் இயேசு, அகவட்டமெல்லாம் அகற்றுவார் இயேசு. முகவட்டமெல்லாம் மாற்றுவார் இயேசு, அகவட்டமெல்லாம் அகற்றுவார் இயேசு. என் இதயத்தில் அக ஒளி ஏற்றுவார் இயேசு. என் வாழ்க்கை படகிலே பயணிப்பார் இயேசு. என் இதயத்தில் அக ஒளி ஏற்றுவார் இயேசு. என் வாழ்க்கை படகிலே பயணிப்பார் இயேசு. கரங்களை கொட்டி பாடுவோம். எம்மாவு பயணம் வாடிய பயணம், வாடிய பயணம், எருசலேம் பயணம் வெற்றியின் பயணம், வெற்றியின் பயணம். பாடுகள் வழிதான் மகிமையில் சேர்ப்பார், சாவின் வழிதான் உயிர்ப்பினை அடைவார். ஆல்பாவும் ஒமேகாவும் ஆனவர் இயேசு, ஆதியும் அந்தமும் ஆனவர் இயேசு. என் இதயத்தில் அக ஒளி ஏற்றுவார் இயேசு. என் வாழ்க்கை படகிலே பயணிப்பார் இயேசு. இருந்தவர் இருப்பவர் வருபவர் இயேசு, வருபவர் இயேசு. இறப்பின் வழிதான் மழைமையில் இணைப்பார் இறைமை. என் உள்ளத்தின் மந்தத்தை மாற்றுவார் இயேசு. என் அறிவின்மையை அகற்றுவார் இயேசு. கரங்களை கொட்டி
தாயந்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவாரே, காத்திடுவார். நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை என்றும் கைவிட மாட்டார். நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை என்றும் கைவிட மாட்டார். என் இதயத்தில் அகவொளி ஏற்றுவார் இயேசு. என் வாழ்க்கை படகிலே பயணிப்பார் இயேசு. எம்மாவு பயணம் வாடிய பயணம், எருசலேம் பயணம் வெற்றியின் பயணம், வெற்றியின் பயணம். முகவாட்டமெல்லாம் மாற்றுவார் இயேசு, அகவாட்டமெல்லாம் அகற்றுவார் இயேசு. என் இதயத்தில் அகவொளி ஏற்றுவார் இயேசு. என் வாழ்க்கை படகிலே பயணிப்பார் இயேசு. ரெண்டு கரங்களை உயர்த்தி மனசோர்வை நீக்கும் நிழலே, நிழல் என் மீது படட்டும். என்னோடு சேர்ந்து மனசோர்வை நீக்கும் நிழலே, நிழல் என் மீது படட்டும். எல்லா இருளினை அகற்றும் ஒளியே, ஒளி என் மீது விழட்டும். பெருசுமைகளை எளிதாய் மாற்றும், என் உள்ளத்தில் அமைதியை அருளும். உங்க கருத்தினை என் மேல் வையும், என் செதில்கள் கழந்து போகும். அனனியா கரங்களை வைக்கும் போது சவுலுடைய கண்ணில் இருந்த செதில்கள் எல்லாம் கழன்று விழுந்தது போல மத்தேயு 15:13 என் விண்ணக தந்தை நடாத நாற்றுக்களை எல்லாம் வேரோடு பிடுங்கி விடுவாரா. ஆமே. உங்க கரத்தினை என் மேல் வையும், என் செதில்கள் கழந்து போகும். பாடுவோம். உங்க கரத்தினை என் மேல் வையும், என் செதில்கள் கடந்து போகும். சிறகின் நிழலில் நான் தங்கி வாழ, என் நிழலே நிழலே நிழலே. பேதுருடைய நிழல் பட்ட இடமெல்லாம் அற்புதங்கள் நடந்தது, அற்புதங்கள் நடந்தது. அன்பின் தெய்வமே, இந்த ராக்காலத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்காக பரிசுத்த ஆவியினுடைய ஏவுதலால் வெளிப்படுத்தப்பட்ட புதிய ஏற்பாட்டிலே இந்த 8 குடும்பங்களை பற்றி நாங்கள் இந்த இரவிலே தியானிக்கவும், இந்த குடும்பங்களிலே இருந்த குறைபாடுகளை இயேசு வழியாக மாற்றியது போல, இயேசுவை மையப்படுத்தி மாற்றியது போல, நிறைவுள்ள இயேசுவினால் குறைவுள்ள வீட்டிலே குறைகள் எல்லாம் நீங்கி சாட்சிகள் குடும்பமாக, உம்முடைய வருகையிலே நிலைநிற்கிற குடும்பமாக, அபிரகாமின் குடும்பத்தை, இசகாக்கின் குடும்பத்தை, யாக்கோபின் குடும்பத்தை ஆசீர்வதித்த ஆண்டவரே, இந்த இரவு ஜபத்திலே, விழிப்பு ஜபத்திலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற இந்த அருங்குடை இல்லத்திலே ராக்காலத்திலே கூடி ஒரே குரலாய் குரல் எழுப்புவோம். இயேசுவே, சப்தம் உயர்த்தி குரல் எழுப்பி, இயேசுவே, உன்னுடைய கூக்குரலை கேட்க முடியாதபடி அவருடைய காது மந்தமாகி விடவில்லை, உன்னை மீட்க முடியாதபடி
அவருடைய கை குறுகி விடவில்லை. அவர் கரங்களை திறக்கும் பொழுது நாம் நலங்களினால் நிறைவேறுகிறோம். இஸ்ராயேல் மக்களுடைய வாழ்விலே ஆண்டவருடைய விரலின் ஆற்றல் வெளிப்பட்டது போல வெளிப்படுவதாக. ஆமே 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 ஆமென். கரங்களை குட்டி. எல்லா வெறுப்பும் பகையும் மாறிடணும், மகிமையின் தீ என்னில் பற்றிடணும். எல்லா வெறுப்பும் பகையும் மாறிடணும், மகிமையின் தீ என்னில் பற்றிடணும். மாயலோக இன்னல்கள் மாறிடணும், என்னை அபிஷேகம் செய்திடணும். மாயலோக இன்னல்கள் அகன்றிடணும், என்னை அபிஷேகம் செய். கரங்களை கொட்டிக்கும். நானோ மறைய வேண்டும் முதுமுறை, தினம் தோறும் நீ என்னில் வளர வேண்டும். நானோ மறைய வேண்டும், ஒரு முறை கூட சேர்ந்து படுவோம். தினம் தோறும் நீ என்னில் வளர வேண்டும். நானோ மறைய வேண்டும். முழங்கால் போதாது வலிமை, இடுப்பளவு போதாது வலிமை, கணுகால் போதாது வலிமை, கழுத்தளவு போதாது வலிமை. நீச்சலாழம் வேணும், கடந்து செல்லும் வாழ்க்கையில் உன்னத வல்லமையால் நிரப்பிடுமே. நீச்சலாழம் வேணும், கடந்து செல்லும் வாழ்க்கை உன்னத வல்லமையால் நிரப்பிடுமே. தினம் தோறும் நீ என்னில் வளர வேண்டும், நானோ மறைய வேண்டும். ஒப்பு கொடுத்து பாடு. தினம் தோறும் நீ என்னில் வளர வேண்டும். கரங்களை கொட்டிக்கோ. மறைய வேண்டும், தினம் தோறும் நீ என்னில் வளர வேண்டும். நானோ மறைய வேண்டும். 2 கரங்களையும் தலைமையில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய கரம் உன் தலைமையில் படுவதாக. உள்ள கால் முதல் உச்சந்தலை வரையிலும் இருக்கிற குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரா சகோதரி, இந்த 8 குடும்பங்களில் உள்ள அனுகிரகம் ஆசீர் உன் குடும்பத்தில் கடந்து வருவதாக ஒப்புக்கொடு. இயேசு தன்னுடைய உயிரை பிதாவினுடைய கருத்திலே கொடுத்த பொழுது அது உயிர்ப்பாக மாறியது. உங்களுடைய எல்லா காரியங்களையும், பலவீனங்களை, குறைபாடுகளை, தேவைகளை எல்லாம் இயேசுவினுடைய கருத்திலே கொடுக்கும் பொழுது அது அனுகிரகமாக ஆசீராக மாறும். மீண்டும் வெளிப்படுத்துகிறார். இயேசு தன்னுடைய உயிரை, ஜீவனை தந்தையினுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்த போது அது உயிர்ப்பாக மாறியது. உங்களுக்குள்ள எல்லாவற்றையும் இயேசுவினுடைய கரத்திலே கொடுக்கும் பொழுது அது மகிமையாக, அது ஆசீராக மாறும். 3 முறை என்னையும் எனக்குள்ள யாவும் கையிலே ஒப்படைக்கின்றேன். 3 times. என்னையும் எனக்குள்ள யாவும் கையிலே ஒப்படைக்கின்றேன். ஒரு முறை கூட. என்னையும் எனக்குள்ள யாவும் கையிலே ஒப்படைக்கின்றேன். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே.